Jesus. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஏவுதலின்படி தேவ ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் தீர்மானத்தின்படி இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை கூட்டியிருக்கிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? ஆமேன். இது தேவனுடைய தீர்மானம், இது ஒரு மனுஷனுடைய தீர்மானம் அல்ல. ஆகையினாலே இந்த நாளிலே அநேக தேவ ஜனங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, திறப்பில் நிற்கிற ஒரு கூட்டத்தை, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமேன். அது தேவ திட்டமாக இந்த நாளில் அமையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அருமையாக சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியங்கள் மூலமாக அருமையான தேவதாசர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த நாளில் பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தை கொண்டு எங்கே கூடுகிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா, இந்த வேளையில் நீங்கள் வாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஊழியக்காரர்களாகி நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். பெரிதான கிருபை எங்களோடு கூட இருக்கிறதப்பா. இந்த நாளில் தேவ கிருபை எங்களை நிரப்பட்டோம். உம்முடைய விசுவாச மக்களை கொண்டு வாரோம், உம்முடைய ஊழியர்களை கொண்டு வாரோம். தேவ திட்டம் இன்றைக்கு வெளிப்படுவதாக. ஆண்டவரை எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த கடைசி கால எழுப்புதல் வரட்டும் ஐயா. சபைகள் ஆண்டவரை உருவாக்கப்படட்டும், விசுவாச மக்கள் உருவாக்கப்படட்டும். தேசத்தில் ஒரு மாற்றத்தை காண ஆண்டவருடைய வருகை ஆண்டவரே தாமதிக்குமானால் உம்முடைய ரட்சிப்பு உலகமெங்கிலும் போக சர்வ சிருஷ்டிக்கும் சாட்சியாக உம்முடைய சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செயல்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவரை நீர் அதிசயமாய் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அருமையாக அப்பா, உம்முடைய ஊழியர்களை நீர் உம்முடைய சித்தம் போல எப்படி நீர் பயன்படுத்த விரும்புகிறீரோ அதன் பிரகாரமாக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாடல்கள், ஜெபங்கள், தேவனுடைய ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள், எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் போடுகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும்ப்பா. வரை தடப்பட்ட மக்களை சீக்கிரமாக கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையாக பாஸ்டர் ஞான செல்வகுமார் ஐயா பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார். தேங்க்யூ பாஸ்டர். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு ஆரம்பமாக ஓரிரு பாடல்களை நாம் பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்கிற இந்த பாடலை நாம் பாடி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம்
தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கர்த்தர் இந்த நாள் முழுவதிலும் கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்த போகிறதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்த போகிறோம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடம் கொள்ளாதபடி நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயங்களில பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில உலாவும்படியாக, இறங்க கிரியை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவாவியானவர் நம்மை நடத்த போகிறோம். சுயமோ சுய பலனோ அல்ல, கர்த்தருடைய சித்தம் இன்றைக்கு நிறைவேற போகிறது. கர்த்தருடைய சித்தம் நம்மை நிறைவேற போகிறது. கர்த்தருடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேற போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை உண்மையாய் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. வாலிபத்தில் இருந்த பொழுது சில பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இயேசு மாத்திரம் என்னை தேடி வராவிட்டார், இந்த பாவத்தில் நான் இன்னும் அடிமையா இருந்திருப்பேன். இயேசு பாருங்களேன், என்னை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார். என் வாழ்க்கையை மாற்றின இயேசுவுக்கு வாழ்நாளெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று அவருடைய வேலைக்காக என்னை அர்ப்பணித்தேன். 2004வது வருஷத்திலிருந்து என் இயேசுவுக்காய் நான் எழும்பினேன். என் வாழ்க்கையை மாற்றினது இயேசுவை அநேகருக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கு எத்தனையோ நபர்களை ஆண்டவர் ரட்சித்து சபையில சேர்த்திருக்கிறார். காரணம் என்ன? இயேசு முன்குறித்தார். இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல தம்முடைய சபையை ஸ்தாபித்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. அவர் எண்ணிக்கையை பார்த்து மிரளுகிற தெய்வம் அல்ல. எங்கே நாமத்து நிமித்தம் 2 பேர்களோ 3 பேர்களோ கூடுகிற அந்த இடத்துல வருகிறவர் அந்த நபர்களை உருவாக்கி தேசத்தில் மாற்றத்தை செய்கிற நினைக்கிற தெய்வம் அவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு வந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதற்காகத்தான் பிஃபோராக இந்த ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை அருமையான தேவ மனிதரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அதை நோட்டீஸாக வடிவமைத்து அது உங்களுடைய கரங்களில் கொடுக்கும்படி சில எவ்வளோ ப்ராசஸ் போயின்னு இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளில் இந்த அசோக் நகர் பகுதியில் இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த ஜபத்தை நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஜபத்தினுடைய மிக முக்கியமான 3 நோக்கத்தை நான் சொல்லிட்டு நாம் ஜபத்திற்குள்ள கடந்து போகலாம். முதலாவது நோக்கம், இந்த திறப்பின் வாசல் ஜபத்தின் மூலமாக ஜபத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். ஜபத்தை குறித்த விழிப்புணர்வு. 2வது, சுவிசேஷத்தை குறித்த ஒரு தெளிவு உண்டாகும். 3வது, இனி வருகிற காலங்களில் சபை என்ன பண்ணணும்னா வீதிக்கு போகணும். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய விஷன், தரிசனம். அல்லேலூயா, இல்லையா? இனி வருகிற காலங்களில் சபை என்ன பண்ணணும்னா வீதிக்கு போகணும், ரோட்டுக்கு போகணும். ஏன் ஆண்டவர் திடீர்னு நம்மளை வீதிக்கு போக சொல்றாரு? நல்லா தானே இருக்கிறோம், ஏன் மறுபடியும் நம்மளை ரோட்டுக்கு போக சொல்றாரு? அவருக்கு ரொம்ப நல்ல எண்ணம். ஆமே. ஏன் ஆண்டவர் நம்மளை வீதிக்கு போக சொல்றாருன்னா, ஏன் ரோட்டுக்கு போக சொல்றாருன்னா, அங்கதான் ஜனங்கள் இருக்கிறார்கள்.
ஏன் அந்த ஜனங்களிடத்துல போக சொல்றாருன்னா, அவர்களுக்கு இந்த இயேசுவை நீங்க சொல்லணுன்றதுக்காக உங்களை போக சொல்றார். ஆமென். அதற்காகத்தான் இயேசு உங்களை ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பாரம் இருக்கிறது. யாரோ ஒரு நபர் இந்த இயேசுவை உங்களுக்கு சொன்னதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ சேர்க்கப்பட்ட நீங்கள் இன்னொருவருக்கு சுவிசேஷத்தை சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சபையில சேர்க்கப்படுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் அருமையான ஐயா அவர்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை 2023வது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த துவக்கத்தில் சொல்லும் பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப அருமையான தரிசனமாக இருந்தது. அந்த தரிசனத்திற்காக நாங்கள் முதலாவது ஜெபித்தோம், இரண்டாவது உழைக்க ஆரம்பித்தோம், மூன்றாவது ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே கொண்டு செல்லணும் என்ற தீவிரத்தை நாங்கள் எடுத்தோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 36வது திருச்சபையில் இதை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை குறித்த விழிப்புணர்வு, சுவிசேஷத்தை குறித்த ஒரு தெளிவு. மூன்றாவது திருச்சபை என்ன பண்ணணும்? புறப்பட்டு வெளியில் போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த மூன்றை குறித்த ஒரு தெளிவான ஒரு தகவல்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபத்தை சார்ந்த ஒரு தரமான ஒரு செய்தியை கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுது தான் அது உங்களுக்கு விளங்கும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மகிழ்ச்சியாக அதை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். பல இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு சென்று பல சபைகளில் இந்த ஜெபத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அருமையான சார்லஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் தாம்பரம் பகுதியில் சேலையூர் என்கிற ஒரு இடத்துல அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி அழகாக செய்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தை அவர்கள் ஜபத்தோட குடும்பமாகவும் குழுவாகவும் செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் எனக்கு ஒரு 15 வருஷ காலமாக நன்கு தெரியும். அருமையான பாஸ்டர் ஜபராஜா ஐயா கூட நல்லா தெரியும். நாம் முதல் முறையாக படாலத்தில் ஊழியர்களின் வளர்ச்சி கூடுக வைக்கும் பொழுது 2வது செக்ஷன் ஐயா தான் பேசியிருந்தாங்க. ஐயா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா சரியாக காலை 10 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடக்கும். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தினுடைய அவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 hour, 6 மணி நேரம் இந்த ஜெபம் நடைபெறும். முதல் செக்ஷன் ஒரு 1:45 2 மணிக்குள்ளே முடியும். அந்த செக்ஷன் முடிந்த உடனே நமக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு தேநீர் இடைவேளை இருக்கும். அந்த தேநீர் இடைவேளை முடித்த பிறகு தொடர்ச்சியாக நம்ம 2 மணி நேரம் சகோதரர் உதய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மை ஜபத்தில் நடத்துவார்கள். ஜப குறிப்புகளை சொல்லுவாங்க. அந்த ஜபத்தில் நாம் இணைந்து திறப்பல நின்று ஜெபிக்கணும். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய தரிசனம், ஷெடியூலும் கூட. இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளை நமக்கு ப்ரொஜெக்டர் மூலமாக நமக்கு போட்டு காண்பிப்பாங்க. அதை நல்லா கவனமாக கேளுங்க, கவனமாக பாருங்கள். ஏன்னா அவைகள் தான் நமக்கு ஜெப குறிப்புகள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான போதகர் அவர்கள் அநேகர் அழைத்திருக்கலாம், வராமல் விடுபட்டு போயிருக்கலாம். கவனிங்கள், ஐயா அவங்க ஒரு காரியத்தை இப்போ இல்லை, இடைப்பட்ட நாட்களும் கிடையாது, இந்த தரிசனத்தை என்னோடு ஷேர் பண்ணும்போது துவக்கத்திலே சொல்லிட்டாங்க, எண்ணிக்கை பெருசு கிடையாதுப்பா, திறப்பில் நின்று ஜெபிக்கிற 10 பேர் வந்தாலும் அவர்களை உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம் என்பது தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம். உண்மையாகவே நாங்களும் பார்த்துருக்கிறோம். 100 பேருக்கு மத்தியிலையும் அதே வல்லமையுள்ள வார்த்தைகள் தான், 200 பேர்களுக்கு மத்தியிலும் அதே வல்லமையுள்ள வார்த்தைகள் தான், 10-20 பேர் கூடின அந்த இடத்திலும் வல்லமையுள்ள வார்த்தைகள் தான். 36 சபைகளில் நாங்கள் கண்ட உண்மை கர்த்தர் அறிவார். எந்த இடத்துல எண்ணிக்கையை பார்த்து சோர்ந்து மூளையில் ஐயா உட்காந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. என்னைக்குமே அதே தரிசனத்தோட, அதே ஃபயரோட, அதே அபிஷேகத்தோட கர்த்தர் அவர்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவர்களோடு ஒன்றிணைந்து ஜபத்திலும் ஊழியத்திலும் ஓடுவது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை இந்த நாளில் ஜபத்தோடு இந்த ஸ்தலத்தில் வைப்பதற்கு அருமையான போதகர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளை அருமையான சார்லஸ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து அதை நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை என்போடு வரவேற்கலாம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் அருமையாக கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தினுடைய அருமையான ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையாக சார்லஸ் பாஸ்கர் ஐயாவை எங்கள் திருச்சபை மூலமாக நாங்கள் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்க எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஐயாவுக்கு சிறிய ஒரு கணத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சபை மூலமாக நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். Thank you, Pastor. Thank you so much. Check, praise. Okay. இந்த ஒரே ஒரு வீடியோ மாத்திரம் போடும்போது பிபிடியில் வரும்போது ஆக்ஸை குறைச்சிட்டு வீடியோ போடும்போது மாத்திரம் எங்கே ஆன் பண்ண மாட்டோம் எனக்கு ஆஃப் பண்ணிட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நாம் திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு அருமையான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறது என்பது உங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை ஆவியானவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார் என்கிறது தான் அதிக நிச்சயம். ஸோ இதை நீங்கள் விசுவாசித்து இந்த நாளில் 4 மணி வரைக்கும் இது போகும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஜெபம் இருக்கும், டெஸ்ட் மணி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் சில வீடியோ காட்சிகளை உங்களுக்கு நான் காண்பிக்க போன்றேன். வீடியோ கிளிப்ஸ் அது, நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து எப்படி ஜெபிக்கணும், ஏன் நமக்கு இந்த உலகத்தில் எதுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கிறிஸ்துவன் ஆகிட்ட போதுமா என்கிறது ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்படியாய், நம்மளை தாண்டி ஒரு கூட்ட மக்கள், நம்முடைய இனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நம்ம தெரிந்து வச்சிருந்தாலுமே நம்ம ஒரு பாரம் இல்லாது இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி உங்களை ஜெபிக்க தூண்டும்படியாய் ஆவியானவர் இந்த நாட்களில் திருவுளம் பற்றியிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து இந்த சில வீடியோ காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமாக நான் நேரடியாக செய்திக்குள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிடுறேன். வந்து எல்லாரும் இயேசு நாமத்தினாலே வந்திருக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சபை ஸ்தல போதகருக்கும் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி பல கிராமங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட சிதம்பரம் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கெல்லாம் காரணமாக இருந்து இந்த ஊழியத்தை எங்களோடு கூட இணைந்து ஜெபத்தோடு அவர் ஒரு ஊழியம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மத்தியிலே எங்களை கனப்படுத்தி இது தேவனுடைய தரிசனம் என்று அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிற போதகர் செல்வகுமார் அவர்களையும் உங்கள் மத்தியில் நினைவு கூர்ந்து நான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் இல்லாதனால நாம் நேரடியாக சில வீடியோ காட்சிகளுக்கு நாம் போவோமா? ரைட். Religion is for man. Man is not for religion. But in ancient India, कितनी पीड़ है छाती में, system was the order of the day. क्या है उसका
जन्मा इस जाति में, पल पल मन में कैसी चिता जले, आत्मा 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 जले। एक बेबस के नीड से पूछो कितनी पीड़ है छाती में, क्या है उसका दोष वो मूर्ख क्यों जन्मा इस जाति में, पल पल मन में कैसी चिता जले, आत्मा जले, आत्मा जले, आत्मा जले, आत्मा जले, आत्मा जले। पुत्र पिता को बूंद भी जल की दे ना सका वो, टूटी हुई मटकी की भांति भीतर से है टूट गया वो, पल पल मन में कैसी चिता जले, आत्मा जले, आत्मा जले, आत्मा जले, आत्मा जले। रहना भी आए तो धूप ना ढले, आत्मा जले, 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 आत्मा एक बालक के रक्त से लिख दो वेदों और पुराणों में, किसका किसका नाम लिखा है धर्म धनुष के। आपके लोगों ने हमारे शरीर को ही नहीं, पूछो ये पापों की, पूछो ये पापों की रीत क्यों चले, आत्मा जले, 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 आत्मा जले।
பிரைஸ் காட். பிரியமானவர்களே, இந்த வீடியோ கிளிப்ஸை நீங்கள் பார்த்தீங்க. இது எல்லாமே நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வரல. நீங்கள் கேள்விப்பட்ட நம்முடைய இந்திய தேசத்தில் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை தான் எங்களுக்கு இந்த ஊழியத்தில் அங்கிருந்து அந்த வீடியோ கிளிப்ஸ் எடுத்து ஒரு குழுவினர் எங்களுக்கு, அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கள், இந்த ஊழியத்தின் மூலமாக பார்க்கட்டும் ஜனங்க இயேசு எவ்வளவாய். அவங்க யாருமே பெரிய ஒரு பாரமுள்ள ஒரு ஊழியக்காரர்களாய், ஒரு ஸ்தேவானை மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. சர்ச்சுக்கு போனாலே அடிப்பாங்க, வேறு யாருமே இல்லை. உங்களை மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க அப்படி ரோட்டில் தெரிஞ்சிட்டாலே நிர்வாணப்படுத்துவாங்க. ஒரு பெண்ணை நான் யோசிப்பேன், முழு நிர்வாணப்படுத்துறது கூட சரி, ஏதோ துணியை உரிச்சிட்டான், நிர்வாணப்படுத்தி பார்க்குறான்னா அவன் எந்த களியாட்டு வெறி அவனுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். நிர்வாணம், அதில் அந்த குழந்தைய அடிக்கிறான். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவாய் மணிப்பூரில் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வீடியோ கிளிப்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், வேறு எதுவுமே இல்லை. அவங்களால எப்படி எடுக்க முடியுமோ, வேறு வழி இல்லை. இது எடுத்து தேசத்துக்கு மக்களுக்கு அனுப்பணுன்றதுக்கு தான் அவங்க ஃபோன் மூலமாக அந்த ஆபத்துகள்லாம் தாண்டி முடிந்த அளவிற்கு எடுத்து ஊழியர்கள் அதை காப்பாற்ற முடியாது, அவங்கள போய் காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் இதையாலும் எடுத்து சாகிறவங்க சாகட்டும், இந்த மக்களுக்கு அனுப்பலாம். இந்திய தேசத்தில் எல்லாம் ஜெபிக்கட்டும்னு சொல்லி ஒரு சில மக்கள் அந்த வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. வேதனையோடு தான் எடுத்திருப்பாங்க. யோசித்து பாருங்கள். நாங்கள் இது 36வது திருச்சபை முடிக்க போது 37வதுக்குள்ளே போகிறோம். இவ்வளவு இடங்களே நாங்கள் இந்த சுவிசேஷத்தை இப்படியாக நாங்கள் இந்த படக்காட்சியில் காண்பித்து அவங்களுக்குள்ள ஒரு ஜெப பாரம், ஒரு தாக்கம் வரணும். எல்லாருமே நம்ம சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வருவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஏதோ உழைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கே இயேசு சர்ச்சுக்கிட்டே வர முடியாது, வந்தாலே அடி. வட மாநிலத்தில் அவ்வளோ பிரச்சனைகள். ஏன் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் வர முடியாதா? வர முடியாதுன்றது என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சபை தான் அது உத்தரவாதம் எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். உன்னாலும் முடிந்த அளவுக்கு நீ செய்வாயா என்று கர்த்தர் எங்களை ஒரு பலப்படுத்தி எவ்வளோ தூரம் போக முடியுமோ இந்த வயதில் புறப்பட்டு ஓட முடியுமா? இயேசுவே, நாங்கள் போகிறோம், நான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்க. நான் சாகும்படியாக இருந்த நேரத்தில் நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, 24 வயசில் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் ஊராக போய் உண்மை சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அதனுடைய ஒரு அழைப்பு தான் இன்றைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதோ உங்களெல்லாம் ஒரு ஈர்த்து நீங்கள் எங்களை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கு எல்லாரும் சபை இன்றைக்கு இந்த உத்தரவாதம் எடுத்துச்சு சொன்னால் சென்னை பட்டணம் பாதுகாக்கப்படும். சென்னை பட்டணம் சோதம் குமாராவை மாதிரி மாறிக்கொண்டு போகிறது. ஆண்டுடைய கோபாக்கினி சென்னை பட்டணம் மேலே வரப்போகுது சீக்கிரமாக. அன்றைக்கு சபை காப்பாற்றப்படணும்னா உங்கள் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் நீங்களும் காப்பாற்றப்படணும்னு சொன்னால், நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க தவறிட்டீங்கன்னா ஆண்டுடைய கோபாக்கினி இந்த தேசத்தின் மேலே, இந்த சென்னை பட்டணத்தின் மேலே கோபாக்கினி வரும் பொழுது நீங்களும் தப்பித்து கொள்ள முடியாது. நீங்கள் தப்பித்து கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறீங்க இனிமேல். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் அநேகர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக 30 பேர்னு போட்டால் கூட ஒரு 1315 ஒரு 1800 பேர் நாங்கள் சந்திச்சிருப்போம். நிறைய பேர் சந்திச்சிருக்கிறோம். நான் ஆவரேஜாக ஒரு 30 பேர் போட்டிருக்கேன். எனக்கு ஜெபிக்கிறவங்க தான் தேவைன்னு சொல்லுவேன் எப்போதுமே. ஒரு 50 பேர் வந்திருக்காங்க, 100 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 30 பேர் ஆவரேஜ் போட்டாலே ஒரு 1700 பேருக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் சிதம்பரம் வரைக்கும், இது வரைக்கும் திருவண்ணாமலைக்கு போன வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல அந்த டிஸ்ட்ரிக்டில் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தோம். அவ்வளோ பேர் எழுப்பிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சென்னைக்குள்ளே வந்திருக்கிறோம், நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. பிளஸட் சென்னைங்கிறது உங்கள் மூலமாக நிரூபிக்கப்படுவதற்கு இந்த இடத்துல இந்த ஸ்தல போதகர் இடம் கொடுத்துருக்காருன்னா கர்த்தர் அவரையும் அந்த குடும்பத்தையும் அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா எல்லாருமே நாங்கள் பெரிய விளம்பரதாரர் கிடையாது, யூடியூபர் கிடையாது. நாங்கள் போய் கேட்பார், பாஸ்டர் மாதிரி ஊழியர் இருக்குது அனுப்பணும். நீங்கள் புரிஞ்சிக்கணும், அதை யோசிப்பாங்க. ஆனால் இது தரிசனம் இல்லையா? இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி யோசித்ததே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எப்படி பிலிப்புக்கிட்ட போய் சொல்லி அந்த கந்தகம் போய் பேசுன்னு சொன்ன அதே ஆவியானவர்
பாஸ்டர் செல்வகுமார் யார்கிட்ட போய் பேசுகிறாங்களோ அவங்களை பார்க்காம இருந்தால் கூட தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உடனே வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஐயா அவர்கள் எங்களை அழைத்தார்கள். இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறவங்களாக மாறப்போகிறோம். சென்னை பட்டணம் காப்பாற்றப்படுவதற்கு உங்கள் கையில் கர்த்தர் இன்றைக்கி பொறுப்பை கொடுக்கிறார். விசுவாசத்தை கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்வோமா ஆண்டவர்கிட்ட? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொரு ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களோடு கூட இந்த சில வீடியோ இது பவர் பாயிண்டில் வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்களுக்கும் டீம் ரொம்ப தேவையாக இருக்குது. நாங்களே ஆப்ரேட் பண்ணி நாங்களே செஞ்சுட்டு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, திடீர்னு காலேஜ் போயிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே விடக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நாம் இந்த காரியங்களில் நம்ம கருத்து இங்கே பாருங்கள். ரைட், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறது. எத்தனை பேர் திறப்பில் நின்று ஜெபிக்க பண்ணியிருக்கிறீங்க? திறப்பின் வாசல் ஜெபனா என்னன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கிறீங்க? பைபிளில் திறப்பின் வாசல்னு ஒன்று இருக்குது, தெரியும் இல்லையா? ஊழியக்காரில் படித்து இப்போ நீங்கள் எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது இல்லையா? எல்லாருமே பைபிள் வச்சுருக்கீங்க. ஸோ திறப்பின் வாசல் அப்படின்னு பைபிளில் இருக்குது. இங்கிலீஷில் ஸ்டாண்ட் இன் த கேப், நடுவில் கேப்பில் நிற்கிறோம். அதுதான் திறப்பின் வாசல் ஜெபம். நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சகோதரர் மோகன் சி லாசரஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெபத்தை கொரோனா காலத்துலேருந்து ரொம்ப அதிகமாக நடத்துகிறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை. ஆனாலும் தரிசனத்தை கர்த்தர் எங்ககிட்ட கொடுத்து ஒரு நாள் அவர் அநேக காரியங்களை என்னுடைய மன ஓட்டத்தில் என்னோடு கூட இடைபெற்றார். என் நினைவாற்றலை கொண்டு வந்தார். வசனங்களை எனக்குள்ளே படித்ததெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். ஒரு நாள் என்னுடைய ஜெப அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை குறித்து தியானிக்க வைத்தார். தியானித்து 22வது ஆண்டில் கடைசி டிசம்பருக்கு முன்பாக நான் இந்த காரியங்களை குறித்து யோசிக்கும் பொழுது இது என்னங்கிறதையும் சில வீடியோ கிளிப்ஸ்களை எனக்கு காண்பித்தார். ஆவியாக நடத்துகிறாரு சொன்னால் அழகாக நடத்துவார். சில பேரை காண்பித்தார். சிலருடைய பிரசங்கங்களை கவனிக்க வைத்தார். சிலருடைய ஜெபங்களை கவனிக்க வைத்தார். எனக்கும் ஜெபிக்க தெரியும். என்னுடைய காரியம் நினைவாட்டிலே கொண்டு வந்தார். இதெல்லாம் கிளப் பண்ணார். எனக்கு அவர் கொடுத்ததான அந்த தரிசனம் இங்கே எல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி அப்படியே ஒன்னஸ் மைண்டு வந்ததை காமிச்சார். எல்லாத்துமே இல்லை, அதுலேருந்து சில துணுக்குகளை எடுப்பேன், அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவேன். அப்படியே எனக்குள்ளே டெவலப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கொடுக்க என்னுடைய டைரியில் நான் எழுத ஆரம்பித்தேன். இது அத்தனையும் என் ஆண்டவர் கொடுத்த, இதில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கிற இயேசு எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது என்னுடைய பொக்கிஷம். இது என்னுடைய பொக்கிஷம் மாறிங்க எங்கேயுமே இதில் அவ்வளோ செய்திகள் இருக்கிறது. அந்த மாதிரி கொடுத்தது தான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுனா என்ன என்கிறது. இதுக்கப்புறமாக ஒரு ஜெபம் நடத்த போகிறோம். அந்த ஜெபமும் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உட்காரும் பொழுது கொஞ்சம் அரை மணி நேரம் கூட இருக்காது, டக்குன்னு அந்த ஜெப குறிப்பில் கொடுத்துட்டே இருந்தார். அவர் கொடுக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கோ இல்லையோ எழுதிட்டே இருந்தேன். தமிழில் எழுதினேன், இங்கிலீஷில் எழுதினேன், சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கிராமர். அந்த டைம் ஓடுது மைண்டில், அந்த ஜெபம் அப்படியே வேகமாக ஓடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதிட்டே இருக்கிறேன், நிறுத்த முடியல, எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியல. அந்த டைரியில் அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு அப்படி சொல்கிறபடியே எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் பண்ணேன். அந்த ஜெப குறிப்புகளோடு கூட நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை தாண்டி தேவதாசருக்கு கர்த்தர் தேசத்தை குறித்த நேரடியாக இறங்கி கவனிங்க, டைரெக்டாக இறங்கி, எனக்கு இல்லை, தேவதாசருக்கு இறங்கி அவரோடு பேசினார். சென்னை பட்டணம் எப்படி, இந்தியா எப்படி, உலகம் எப்படி, வரப்போகிற அழிவு எப்படி, விசுவாசிகள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, சபை இன்னைக்கு எப்படி சோரம்பு இருக்குது, எல்லாவற்றையும் ஜெப குறிப்பாக கொடுத்தார். அவரே பிரிண்ட் அடித்து பல ஆயிரங்கள் பிரிண்ட் அடித்து அதை கொடுக்க ஆரம்பித்தார். அதில் ஒரு பகுதியை நாங்களும் வாங்கி அது எங்களுடைய தரிசனத்துக்கு ஏதுவாக இருந்ததை நான் ஒத்துக்கொண்டேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் எங்களால் முடிந்ததை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நாங்கள் சொல்ல போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவங்களை சரீரப்பிரகாரமே கர்த்தர் சுகமாக்கி அனுப்பியிருக்கிறார். நாங்கள் யாருக்குமே ஜெபம் பண்ணுறதுலாம் இல்லை, இங்கே நின்றுட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய பாமர மக்கள், கிராமத்தில் வயதானவர்கள், சேர்லாம் கிடையாது, கீழே தான் உட்கார முடியும். அவங்க எங்கேயும் 1.5 மணி நேரத்தில் உட்கார முடியாது, 1 மணி நேரம் கூட சபையில் உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளோக்கு அவங்க விட்டமின்ஸ் கிடையாது, சத்து கிடையாது உடம்புல. என்ன செய்வாங்க? அந்த மக்கள் இருக்கிறபடியே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போகிறவங்க வந்தாங்க, கிராமத்தில் உட்காந்தாங்க.
6 மணி நேரம் எப்படியா உட்காரதுன்னு பாஸ்டருக்கு சந்தேகம், கவலை. எப்படி ஐயா கிட்ட சொல்லி, இது கர்த்தர் கொடுத்த தரிசனம். 6 மணி நேரம் கம்பல்சரி 10 to 4 மாற்றக்கூடாது. அப்போது நீ நடத்து, நான் கொண்டு வருவேன், மக்கள் வருவாங்க. இல்லை ஆண்டவரே, வயசானவங்க, நமக்கு அக்கறை அப்படி தானே போகும். நம்ம ஆண்டவரைக்காட்ட ரொம்ப அக்கறை உள்ள நினைப்பு நமக்குள்ள. அவரை மாதிரி ஒரு இறக்கம் கிடையாது, நமக்கு ரொம்ப ரொம்ப இறக்கம்னு வரும். ஏன்னா சோம்பேறி இல்லை நம்ம. 6 மணி நேரம் யாராவது உட்காரதுன்றதுக்கு நம்ம நாசுக்கு அப்படி கேட்போம். நீ போய் நடத்து, அவ்வளோதான். வந்தாங்க, ஜனங்க உட்காந்தாங்க, கூட்டம் முடிந்தது. வயதானவங்க வந்து முதல்ல சொன்னாங்க, 6 மணி நேரம் உட்காந்தோம், கொஞ்ச நேரம் கூட காலை மடிஞ்சு உட்கார முடியாது, எங்கே அந்த வழி போச்சுனே தெரியலன்னு சொன்னாங்க. எல்லா வீடியோவில் இருக்குது சாட்சிகள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக அவங்க போதகர் அழகாக வச்சிருக்கிறாரு. நல்ல இளம் தலம் போதகர். ரியலி ரொம்ப வாழ்த்துறேன். ஏன்னா என்ன ஒரு முறை மகிழ்ச்சி ஆசை ஜீவானந்தம் ஐயா மத்தியில் நானும் அவரும், அவர் ஒரு முக்கியமான பிரசங்கியார். இந்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் இருக்கிற அந்த ஆலந்தூர் கண்டோன்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு ஓப்பனர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த நடத்துகிறவங்க என்னை செகண்ட் ஹாஃபில் போட்டாங்க. மகிழ்ச்சி ஆசை வராதுன்னு சொல்லிட்டு கூட்டம் அப்படி வந்து உட்காந்துங்க. நைட்டு ப்ரேயர், நைட்லேருந்து பகல் வரைக்கும் அந்த ஓப்பன் ஏரில் வச்சுருந்தாங்க. அடுத்த ஹாஃபில் உட்காந்துருக்கேன். அவர் பக்கத்தில் இப்போ உட்காரக்கூடிய கிருபை கிடச்சிது. ஐயா உட்காந்துருக்காரு, நடுங்கும் இல்லையா கை. அவர் எப்படிப்பட்டவர் பார்த்துருக்கீங்க இல்லையா ஜீவானந்த ஐயாவை. அங்கே தான் நான் நேராக பார்த்தேன் அவரை சந்தோஷமாக. அப்போது அவர் எழுந்து சொன்னார், இந்த மாதிரி இளம் தலைமுறைகள் வரணும், அவங்க வந்து ஊழியத்தை. அப்போ சின்ன பையனாக இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தின பார்த்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரையும் இன்றைக்கி பயன்படுத்த போகிறாரு. இந்த இளந்தலைமுறை கிடையாது. நான் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அவருடைய சித்தத்தை செஞ்ச உலகத்தை விட்டு வெளியே போக போகிறீங்க. யாரும் சீக்கிரமாக சாக போகிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் வாழ வயதை கர்த்தர் உருவாக்க போகிறாரு. ஓ, இவங்க தான் இருக்க போகிறாங்க, நமக்கு 60 வயசு ஆயிடுச்சு. நோ 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 நோ. என் நேரம் எனக்கு நிறைய வருஷம் இருக்குது, நிறைய செஞ்சுட்டு போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், திறப்பின் வாசல் ஜெபம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி, முதலாவது நம்ம பார்க்க போகிற காரியங்கள், திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன. நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரலாம். நம்பர் 1, தூப வர்க்கம் ப்ளஸ் பரிசுத்தவான்களின் ஜெபம் இஸ் ஈக்குவல் டு திறப்பின் வாசல் ஜெபம். என்னடா இது இப்படி இருக்குது, தூப வர்க்கம்னு போடுறாரு, கூட்டல் இன்னும் கணக்கு போடுறாரு, 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற மாதிரி. எஸ், பழைய ஏற்பாடு கூட்டல் புதிய ஏற்பாடு திறப்பின் வாசல் ஜெபமாக உருவாயிருக்கிறது. தூபவர்க்கம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதே தூபவர்க்கத்தை பரிசுத்தவான்களின் ஜெபமாக மாறி புதிய ஏற்பாட்டில் அது இருக்கிறது. புரிஞ்சு போச்சுங்களா? ரெண்டுமே திறப்பின் வாசல் ஜெபத்தினுடைய பொருள் தான். சரிங்களா? அடுத்தது, இந்த திறப்பின் வாசல் ஜெபம் நம் உலக காரியத்துக்கு ஏதுவானதல்ல. இது எப்படின்னா, ஆண்டவர் இங்கே இருக்கிறாங்க, தேவன், நடுவில் ஒரு கேப் இருக்குது, இங்கே உலகம் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் அடித்தான்ல ஒரு பெண்ணை, நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு பெண் பிள்ளை தலையில் கல் தூக்கி போட்டான், பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது சென்னை கிராமத்தில் பார்த்து அழுதாங்க பாருங்கள். ஜனங்க கதற ஆரம்பித்தாங்க, செபிக்க ஆரம்பித்தாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்களா ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதனா இருக்கு. அந்த குழந்தை மேலே அந்த கல்லை தூக்கி போட்டான், அவன் செத்து போயிட்டான். அப்போ கூட விடாமல் அவன் சுத்தியை தடிக்கிறான் தலையில். அது அவன் அல்ல, அவ்வளவு கோபமாக இருக்கிற பொல்லாத பிசாசு. இன்றைக்கு நாம் வந்து எந்த மனிதர்களை டார்கெட் பண்ண போகிறதில்ல, அவனுக்கு பின்னணியாக நடக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டி செபிக்க போகிறோம். அதுக்கு தான் சபை இன்னைக்கு. வேறு யாரும் நமக்கு வந்து ஒரு எதிரியே கிடையாது, யாருமே நமக்கு எதிரி கிடையாது, எல்லாரும் மனிதர்கள். ஆண்டவர் உங்களை என்னை உருவாக்கினது போல எல்லாரையும் உருவாக்கினார். அவருடைய இறக்கம் உங்கள் மேலே வந்து நீங்கள் சபைக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க. இன்னும் அவங்க அந்த அழைப்புக்கு இறக்கத்துக்கு அவங்க ஏதுவானதாக தன்னை விட்டு கொடுக்கல, அவ்வளோதான். தாழ்த்தினா இயேசுக்கிட்ட வந்துடலாங்க, வேறு ஒன்றும் வேணாங்க. உனக்கு பணம் தேவையில்லை, அழகு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, உங்களை தாழ்த்தினா போதுங்க. எத்தனை சின்ன குழந்தைங்க கை வைத்து ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா? எத்தனை தென்கொரியாவிலையும் சைனாவிலையும் இந்த குழந்தைங்கள்லாம் செலக்ட் பண்ணி எடுத்த வீடியோங்க. உண்மையாக ஜெபம் பண்ணாங்க, கிண்டலுக்கு இல்லைங்க. அதெல்லாம் அது ஒரு குழந்தை பார்க்குறான், இப்படி ஜெபிக்கிறாங்களான்னு அவனை பார்த்தீங்களா? நீங்கள் குழந்தைங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாருமே கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. ஸோ யாரும் இளைச்சவங்களே கிடையாது, எல்லாரும் சும்மா அப்படி எகிரி பறக்க போகிறீங்க நம்ம எல்லாருமே. ஆமென் சொல்வோமா? சரி, அப்போது இந்த ஜெபம் வந்து உலகத்தில் இருக்கிற பாவத்தை, அந்த கொடிய அந்த அக்கிரமமான அந்த கொலை வெறிகளை செய்ய வைக்கும்பொழுது ஆண்டவர் அந்த உச்சக்கட்டத்தில் அந்த பாவம் அவர்கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு கோபம் வரும். அப்போ அந்த ஊரை அழிக்க வருவார், அந்த தேசத்தை அழிப்பார். ஏன்னா உச்சக்கட்ட பாவம் போயிடும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு நடு நின்றுட்டு,
இதை அழிச்சிட்டிங்கன்னா அந்த மக்கள் எல்லாரும், மற்றவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்களா ஆண்டவரே, அதனால் நீங்கள் அழிக்க வேணாம். நீங்கள் போய் நிற்கிறீங்க பாரு சென்டரில், அதுதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறது. விளங்கிடுச்சா? சரி, நம்ம பார்க்கலாம். இந்த திறப்பின் வாசல் ஜெபம் உலக காரியத்துக்கு ஏதுவானதல்ல. நம்பர் 1. அடுத்தது, இந்த ஜெபம் கவனிங்க, பலிப்பிடத்துக்கு போய் சேருகிறது அல்லது எங்கே போகிறது? கர்த்தருடைய சமூகத்தில் போகிறது. அடுத்து, இந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். இந்த ஜெபம் செய்யும் பொழுது யார் இருக்க மாட்டாங்க? கவனிங்க, இங்கே போட்டிருக்காத பாருங்க. இந்த ஜெபம் செய்யும் யார் இருக்க மாட்டாங்க? அப்புறம் அடுத்த பாயிண்ட், தன்னை வருத்தி மற்றவர்கள் செய்த பாவத்துக்காகவும் தேசம் செய்கிற பாவத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம்? மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்புறம் தேவனுடைய சினத்தை ஆற்றும் பொருட்டு பரிந்து பேசுகிறோம். மறுபடியும் ஒரு பேக்கில் வரம் பாருங்க. திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? தூபவர்க்கம் கூட்டல் பரிசுத்த ஜெபம் ஈக்குவல் டு திறப்பின் வாசல் ஜெபம். இந்த திறப்பின் வாசல் ஜெபம் நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. நான் அதை விளக்கப்படுத்துகிறேன். இந்த ஜெபம் எங்கே போகுது அல்லது எங்கே போகுது? அப்புறம் என்ன சொல்லுது? இந்த ஜெபம் எப்படிப்பட்டது? அப்புறம் இந்த ஜெபம் செய்யும்போது யார் இருக்க மாட்டான்? அப்புறம் இந்த ஜெபத்தை எப்படி செய்யணும்? தேசம் செய்கிற, அப்புறம் கடைசியாக தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு நம்ம என்ன பண்ணோம்? அதான் சும்மா லார்ட் டூ இட், சும்மா கட்டளை போடுவான் சில பேர். செய், நீ யார்கிட்ட போய் கட்டளை விடுவாங்க? கட்டளை கொடுக்குவானு சொல்லலை. படைத்தவர்கிட்ட போயிட்டு இவங்க பண்ணுற குறும்புதனத்தில் அங்கே போய் காமிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நான் எப்படி சொன்னால் அவருடைய சினத்தை ஆற்றும் பொருட்டு கெஞ்சணுமா. எப்படி? வேணாம் ஆண்டவரே, எப்படி கேட்கணும்? தயவு செய்து பரிந்து பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட், திறப்பின் வாசல் ஜெபம் ஏன் செய்ய வேண்டும்? முதல்ல அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஏன் செய்யணும்? தேசம் செய்கிற பாவத்துக்காகவும், அப்புறம் 2 பேரும் பாவம் செய்கிறாங்க. நான் சொல்லி வசனம் கொடுக்க போகிறேன். தேசத்துலேயும் பாவம் இருக்குது, சபையும் பாவம் செய்யுது. ஜெபிக்கணும்னா பாவங்க. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லனா பாவம் செய்கிறீங்க. ஞாபகம் புரிஞ்சுக்கங்கலாம். சும்மா பாவனா நான் குலகாரம் கொட்டிகாரம் தான் வந்துட்டீங்க. நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை நான் நிறைவேற்றல. சபை கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆமாம், ஆண்டவர் அப்படி தான் பார்ப்பார். என்னடா இப்படியெல்லாம் இது வளர்த்தா இது வேற மாதிரி போயிட்டுருக்கு. அவருக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். அதுதான் முக்கியம். சபை என்ன பண்ணுது? கீழ்ப்படியாமல் வேறு வழியில் போகுது. கட்டடம் கட்டுது, நிறைய சொல்கிறேன் நான், நிறைய விஷயங்களை பண்ணினுக்குது. அது தேவையில்லாதலாம். ஆனால் ரோட்டுக்கு போக மாட்டேங்குது, ஜனங்களை சந்திக்க மாட்டேங்குது. அழிந்து போகிற மக்களுக்கு கடையில் போய் நிற்கிறவங்க, மாலில் போய் நிற்கலாம், பீச்சில் போய் நிற்கலாம், எங்கெங்கேயோ போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் நிற்கலாம். ஏசு நல்லவனை கொடுக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்கன்னா சின்ன குழந்தையில கட்ட தூக்கி எழுப்பிடுவார். இப்போ சீக்கிரமாக நாள் வரப்போகுது. இவன் ஓடுவான் நாளைக்கு ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு. ஞாபகம் வச்சுங்க, இவன் மேலே கர்த்தர் வல்லமை கொடுத்து வியாதியை சுகமாகிட்டு இவன் போய்கிட்டே இருப்பான். கர்த்தர் வல்லமை அப்படிப்பட்டது. அடுத்தது என்ன பாருங்க, ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தி செபிக்கணும். 3வது, திறப்பின் வாசல் ஜெபத்தில் செய்த அந்த வல்லமை, அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபத்தின் வல்லமை அழிவை எவ்வாறு தடுத்து? திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு என்ன உண்டு? வல்லமை இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன உண்டு அதுக்கு? வல்லமை. அந்த வல்லமை என்ன பண்ணுது? அழிவை எவ்வாறு தடுத்து நிறுத்துது. அப்புறம் ஜெபத்தினால் என்னது? மரணங்கள் தடுக்கப்படும். 2 மரணங்கள். ஒரு மரணம் சரீர மரணம், எல்லாரும் சாவாங்க. கரெக்டா? உலகத்தில் பிறந்த எல்லாரும் மறிக்கணுமா தங்கச்சி? அப்போ மரணம் உண்டு. அந்த மரணத்தில் இந்த வியாதி வருது. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சுனாமி வந்து நிறைய பேர் அடிச்சு போயிடுச்சு, சீக்கிரமாக செத்து போனாங்க. கொரோனா வந்தது, நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த மரணங்கள் எல்லாமே தேசத்துடைய பாவங்கள் உச்சக்கட்டத்தில் போகும்போது ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். பிசாசு கை பாருங்க, யாரையுமே நல்லா தெரிஞ்ச இயேசு மனப்பூர்வமாக சஞ்சலம் இது யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார். சாகடிக்கிறது அவர் கிடையாது. சாத்தான் அந்த வேலையை செய்கிறான். சபை இன்னைக்கு உத்தரவாதம் எடுத்து சாத்தானை கட்டும் பொழுது இன்னைக்கு அந்த நோய்கள் அடங்கும், பேய்கள் அடங்கும் உங்கள் வல்லமையை கொண்டு. அப்போ அதுதான் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மரணம் சரிய பிரகாரமாக டக்குன்னு செத்து போகிறாங்க பாருங்கள். இளம் வயசில் சாவாங்க, திடீர்னு ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க. கவனிச்சிங்களா? இதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னா நம்ம ஜெபிக்கணும். ரத்தம் சிந்தக்கூடாது ஆண்டவரே, ரோட்டில் ஆண்டவரை தூக்கு மாட்டிக்கூடாது ஆண்டவரே, குழந்தைங்க, இப்படிலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது மரணம் ஆத்தும மரணம். இன்னொரு மரணம் என்ன மரணம்? பாவம் செய்கிற ஆத்துமா. ஸோ இது ரொம்ப டேஞ்சர். ஏதாச்சும் மறிச்சிட்டு உலகத்தை விட்டு போயிட்டா கூட நரகம் போகக்கூடாது இல்லையா? அவன் எங்கே போனோம்? அப்போ இந்த 2 மரணத்தை தடுப்பதுக்கு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான், சபை கையில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பாதாள நரகத்தினுடைய வாசல் என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அந்த மக்களை ரட்சிப்புக்கு நடத்திட்டீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேருந்து பிடிங்க எடுக்கிறீங்க? சாத்தானுடைய ராஜ்யத்திலேருந்து எந்த ராஜ்யத்தை கொண்டு வரீங்க? இயேசுவின் ராஜ்யத்தை கொண்டு வந்துறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாதாளம் மூடப்படுதா? அந்த நபர் அங்கே போகாதபடிக்கு அந்த டோரை மூடுறீங்களா? இப்போ பக்கத்து வீட்டுக்காருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நபர் பாதாளத்துக்கு போகாமல் அவர் பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த டோரை மூடுறீங்க சுவிசேஷத்தின் வழியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் பரலோகத்தில் ஏசப்பா இருக்காரு, அவர்கிட்ட அனுப்புறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் திறப்பின் வாசல் ஜெபம் எந்த அளவிற்கு ஒரு நபரை என்ன பண்ணுது? காப்பாற்று என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், அடுத்து இதே திறப்பின் வாசல் ஜெபம் இவ்வளவு நேரம் இந்த பூமியில் இருக்குமோ நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு இன்னொரு ரோல் இருக்கு. இது என்ன ரோல்னா, உலகத்தின் அழிவை தடுத்து நிறுத்துகிற இந்த திறப்பின் வாசல் ஜெபம் என்ன ஜெபமாக மாறிடும்? என்ன ஜெபமாக மாறும்? 2 ரோல் இருக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தில். முதல்ல பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி பரிந்து பேசி, செய்யாதீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆனால் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்காம இந்த உலகத்திட்ட வாழ்ந்து மறித்து போனாங்கன்னா, அதுக்கப்புறமா எந்த ஊருக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிச்சிங்களோ எல்லாருமே மறந்து விட மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஜெபத்தின் வீணாகாது. என்னுடைய தெருவுக்காக நான் சாகு வரைக்கும் ஜெபம் பண்ணின்னுக்கிறேன், 10 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், மீது 100 பேர் ரட்சிக்கப்படலை. அது உங்கள் கஷ்டம், உங்கள் பொறுப்பு அல்ல. அவர் பார்த்துப்பாரு. யார் பார்த்துப்பாரு? பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஜெபிக்கிறது தான் உங்கள் வேலை. அதுக்கு தான் சபைக்கு வந்து இருக்கீங்க. அந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சு நீங்கள் ஒரு வேளை ஒரு நாள் இயேசுகிட்ட போயிட்டு வச்சுங்களேன், இயேசு திரும்ப வருவார் இல்லையா? உங்கள் ஜெபத்தோடு திரும்ப வருவாராம். நீங்கள் பூமியில் உயிரோடு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அந்த ஜெபத்தை எடுத்துகிட்டு எந்த ஊரில் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஊர் மேலே அந்த கோபாக்கினி ஊட்டுவாராம். உங்கள் ஜெபம் என்னவா மாறும்? கோபாக்கினி ஜெபமாக அக்னியாக எங்கே விழும்? பூமியில் விழும் என்று வேதம் நான் வசனம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த திறப்பின் வாசல் ஜெபம், அதாவது பரிசுத்தவான் ஜெபத்துக்கு 2 ரோல் உண்டு என்று சொன்னேன். அடுத்தது திறப்பின் வாசல் ஜெபம் என்னால் செய்ய மாட்டேன், நிறைய பேர் நம்ம செஞ்சது கிடையாது, இதில் நான் நிற்க மாட்டேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆணுடைய நாள் ஒன்றில் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சபை திறப்பின் வாசல் திறப்பில் நின்று ஜெபிக்கலைன்னா கர்த்தருடைய நாள் ஒன்று இருக்குது. அது என்ன நாள்? அது வருகை தானே நம்பிட்டு இருக்கிறீங்க. அந்த வருகை நாளில் ஒன்று நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மாட்டிப்பீங்க, சபை மாட்டிக்கும். அல்லது உங்கள் மரணம் வந்துச்சுன்னா அது ஒரு நாள் இல்லையா, அன்னைக்கு நீங்கள் அங்கே போகும்போது கேள்விக்குறி ஆகிடுவீங்க, மாட்டிப்பீங்க. அதில் தப்பிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டும், பாஸ்டாக இருக்கட்டும், நான் யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ண சொல்ல விரும்பலை. சபையை திறப்பில் நின்று செபிக்க சபை கற்றுக் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மக்கள் செபிக்காமல் போன ஆண்டவர்கிட்ட வெறும் கையை போய் நிற்கிறதுல இதுவும் ஒரு காரணமாயிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். அப்புறம் கடைசியாக, இந்நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் என்ன பண்ண முடியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் வேறு விதமாக செஞ்சாங்க. இப்போ நம்ம எப்படி செய்ய முடியும்னா, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறிடணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூலமாக அழிவை என்ன செய்ய முடியுமா? குறைக்க முடியும். திறப்பின் வாசல் ஜெபம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? நம்பர் 1, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறோம்? 6 குறிப்புகளை கொண்டு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கவனிங்க. மறுபடியும் புரிஞ்சிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ 1 by 1 வேகமாக பார்க்கலாம். திறப்பில் நின்று செபிக்கணும். எப்படி செபிக்கணும்னு சொன்னால், நான் என்ன சொன்னேன்? திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? தூப வர்க்கம் ப்ளஸ் பரிசுத்தவான் ஜெபம் ஈக்குவல் டு திறப்பின் வாசல் ஜெபம். சரி, இதை பாருங்கள். எங்கே நான் உங்களை கொண்டு போகிறேன் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு பிறந்தார் இல்லையா, அங்கேயே இந்த திறப்பின் வாசல் ஜெபம் ஆரம்பமாயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? இயேசு பிறக்கும் பொழுதே திறப்பின் வாசல் ஜெபம் எங்கே ஆரம்பிக்குது? அவர் பிறக்கும் பொழுதே கொண்டு வந்துட்டாங்க. என்ன பாருங்க, மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக எங்கே கண்டு அவர் என்ன பண்றாங்க? யார் இவங்க? சாஸ்திரிகள், வானசாஸ்திரிகளுக்கு இப்படி சொல்லாமங்க. இயேசுவுக்கு 2 ரோல் இருந்தது. ஒரு ரோல், இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவர் யூதர்களுக்கு ஊழியம் செய்ய பிறந்தார். யாருக்கு? தன்னுடைய சொந்த சென்னை யூதர்களுக்கு என்ன பண்ணார்? ஊழியம் பண்ணார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லையா? 30 ஆண்டு வரைக்கும் அவர் என்ன பண்ணல, 3 வருஷம் தான் என்ன பண்ணார்? ஊழியங்களே அவர் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க. அப்போது இஸ்ரவேலர்களுக்காக அவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலருக்காக காணாமற் போன ஆடுகளாகிய
இஸ்ரவேலர்களுக்காக வீட்டாருக்காக அனுப்பப்பட்டனே என்று வேற எதுக்கும் இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையில் இயேசு யூதர்களுக்கு எப்படி பிறந்தாரு? ராஜாவா. ஏன்னா அவன் ராஜா தான் உனன்னு கேட்டான். எங்களுக்கு பிறக்கத்தெல்லாம் இந்த ஏழையா இருக்கும். ஏன்னா யூதர்களுக்கு அந்த ஒரு இது, எனக்கு தெய்வமாக வராருன்னா எப்படி இருக்கணும்? சும்மா மேஜஸ்டிக்காக வரணும். எஸ், இஸ் மேஜஸ்டிக். அவர் மெஜஸ்டிக் தான். ஆமேன்னு சொல்லுவோமா? இஸ் மேஜஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜஸ்டிக்காக இறங்கி வருவார், அவருக்கு முடியும். அப்படிப்பட்ட சரி, உனக்கு யூதருக்கு ராஜாவா வரணும் போடா. எப்படி சொன்னார்? உனக்கு ராஜாவா வர அப்படின்ட்டு சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே தான் முக்கியமான காரியங்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிள்ளையையும் அது தாயாக என்ன பண்ணுறாங்க? மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து, அதை நான் யாரு? அந்த குழந்தைய இயேசுவே தங்கள் பொண்ணு தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் பிடிச்சிட்டுக்கலாம். அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில்? தூபவர்க்கம் கூட்டல் பரிசுத்தவான் ஜெபம் இஸ் ஈக்குவல் டு என்ன? அப்போது எந்த அடையாளமாக இந்த சாஸ்திரிகள் கிஃப்ட் வச்சாங்கன்னா, தூப வர்க்கத்தை ஏன் முன்னாடி வச்சாங்க தெரியுமா? தேசத்துக்காக என் ஜனங்கள் தரப்பில் நின்று ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, ஆத்தும பாரத்துக்காக ஜனங்கள் ஜெபிக்கணுன்றதுக்காக இந்த தூப வர்க்கத்தை ஒரு அடையாளமாக வைத்தார்கள். விளங்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து என்னது? கோல்டு பொண்ணு, அப்புறம் வெள்ளை போல, மூணுமே ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு இது மூணுமே விளக்க சொல்ல போகிறேன். அடுத்தது சரி, இப்படி தான் இருந்தீங்கன்னா அப்போ நமக்கெல்லாம் தெய்வம் இல்லையா? நமக்கும் அவர் தெய்வம் தான். எப்படி தெய்வமானார் பாருங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 8 மற்றும் 11ஆம் வசனத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்கள். உடனே காபிரியேல் தூதன் போனார். எப்பா, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திடா. என்னன்னு புரியல உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இதோ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு எங்கே பிறந்திருக்கிறாரு? யூதர்களுக்கு என்ன செய்தி போறாரு? காபிரியேல் என்ன செய்தி கொண்டு போறாரு? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கான்னு சொன்னாரா? இந்த மெய்ப்பர்களுக்கு என்ன சொல்றாரு? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா தேவச்சனமே? ரட்சகர் என்பது ஜாதி மதம் இனம் தாண்டி உலக ரட்சகர். அவருக்கு எந்த ஜாதி மதம் இனம் நிறம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு புறஜாதியார்களுக்கு அவர் என்னவா மாறினார்? உலக ரட்சகராக மாறுறாரு. இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ கூட யூதர்கள், நாங்கள் யூத குலம், நாங்கள் டைரெக்டாக இயேசுக்கிட்ட வர முடியும்னு இப்போ வர முடியாது. இப்போ எப்படி நம்ம வரணும்? அவர்கிட்ட தாழ்த்தி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவே நீர் ஆண்டவர் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தாதான் அவங்க ரட்சகரை ஏற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த வசனத்தைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த உலக ரட்சகர் நமக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 2 பேருக்கு ஊழியம் பண்ண. ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே புறஜாதியர்களாக இருந்தோம். நம்மளாம் யார்? புறஜாதியார்கள். வசனம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே புறஜாதியார்கள் சொல்லி பைபிளில் சொல்கிறது. நம்ம இஸ்ரவேல் காணி ஆட்சிக்கு எப்படி இருந்தோம்? புறம்பாக இருந்தோம். யூதர்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், வேதத்தில் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுங்களா? சீஷர்களை பார்த்து எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் சமாரியாவுக்கு போகக்கூடாது. என்ன சொல்கிறாரு? எந்த சமாரியா இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கன்னு சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்காரு. சொல்கிறாரா இல்லையா அந்த இடத்துல? அதே மாதிரி மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ பெண் ஒருத்தி வரா இயேசுக்கிட்ட. என்ன சொல்லுதுன்னா, என் குழந்தை, என் மகளுக்கு என்னது கொடிய நோய் பிசாசு பிடிச்சிச்சு, சுகமாக்கும்படி இயேசுக்கிட்ட வராங்க. அப்போது இயேசு அந்த பிள்ளை கண்டுக்கவே இல்லை. சீஷர்கள் கேட்குறாங்க, எப்பா ரொம்ப தூரம் தொடர்ந்தே வந்துட்டு இருக்காங்க, எதா பண்ணி அனுப்புங்க ஆண்டவரே. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலுக்கு அவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டு வேறு ஒன்றுக்கு நான் வேறு எதுக்கும் அனுப்பப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன நம்ம சொல்லிச்சு? கானானிய ஸ்திரீ ஒரு புறஜாதியார். அந்த பிள்ளை சொல்லுது, ஆமாம் ஆண்டவரே, அதாவது அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்னத்தம்மா சொன்ன? தாழ்த்தி, கரெக்டு தான், அதுலேருந்து மேஜிலேருந்து கீழே விழும் பாருங்க அந்த பிரெட்டு துணிக்கைகள், நாய்க்குட்டி சாப்பிடுமேன்னா. அப்போலாம் நம்மளாம் யார்? நம்மளை யாராக இருந்தோம்? நாய்க்குட்டிகள் நம்ம எல்லாரும். ஏன்னா உண்மை வசனம் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் யார்? இன்றைக்கி மார்த்தட்டிக்கிறோம் ஏசு ஏசுன்னு. அப்படி தான் நம்மளை வச்சுருந்தாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை என்னையும்
யூதர்களோட கூட இஸ்ரவேலரோட கூட உங்களை என்னை இணைக்கும்படியாக பகைமை தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பகைமையாகிய பகையை என்ன பண்ணாரு, சிலுவை அந்த சுவரை எடுத்து போட்டு சிலுவையின் வழியாக நம்ம 2 பேரும் என்ன பண்ணார், தேவனுக்கு அந்த பகையை நீக்கி இணைச்சி ஒப்புரவாக்கிட்டார். இது வசனம் இருக்கிறது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்படி ஒரு காலத்தில், அதனால தான் மெய்ப்பொருளுக்கு போய் சொல்கிறாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கார், உங்களுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருப்பார். இப்போது யூதர்களுக்கு அவர் கொஞ்ச நாள் ஊழியம் செய்வார். என்னைக்கு நமக்கு ஆண்டவராக மாறினார் சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50, 51, 52, 53 வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலுவையில் போய் உயிரை கொடுத்து அவர் சொன்னார், தன் உயிரை கொடுத்த உடனே எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தின் திரைச்சல் எப்படி கிழிந்தது, 2ஆ கிழிஞ்சிச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? பழங்காலத்தில் தேவன் எங்கே இருப்பார் தெரியுமா? ஆலயத்தில் தான் வாசமாக இருந்தார். எருசலேம் ஆலயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆலயம் ரொம்ப முக்கியம். அதில் அவர் வாசமாக இருந்தார். இயேசு உயிர் கொடுத்த உடனே தேவாலயத்தினுடைய அந்த ஸ்கிரீன் திரைச்சலி 2ஆக கிழிந்ததுன்னு என்ன அடையாளம் தெரியுமா? தேவன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். சரி, எங்கடா வெளியே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? யோவான் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமுள்ளவர்களாய் நமக்குள்ளே, சிலுவையில் உயிரை கொடுத்த உடனே தேவாலயத்தை திரைச்சலி 2ஆ கிழிந்த உடனே அந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை நான் இனி வாசமாயில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்லுகிறது, இனி தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இரார், வாசமாயிரார், தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, நமக்கு ஒரு கட்டடம் இல்லாத பரவாயில்லை, தெரு இருந்தால் கூட போதும், இயேசுவை ஆராதிக்கலாம். ஒரு மரத்தின் கீழே கூட இயேசுவை ஆராதிக்கலாம். ஏனென்றால் எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கார், அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த இடமே தரலன்னு சொல்ல, நோ ப்ராப்ளம். அந்த ரோடு ஓரமாக உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க, இயேசு இறங்கி வருவார். அவருக்கு பரிசுத்த நீங்க தான், இடம் அல்ல அவருக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் 7:48 உன்னதமான தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்ற தெய்வம் உங்களையும் என்ன இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டார்னா, நம்ம எவ்வளவு பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். யோவான் 1 என்ன சொல்லுதுமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமுள்ளவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாரு, வாசம் பண்ணிட்டாரு. உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டாரு. ஆகவே இனிமேல் நாம் அந்த ஆலயத்தை நாம் மெருகேற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்குதா ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 18 சொல்லிக்கிற பிரகாரம் 19, 20, 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 அல்லது 3 பேர் இருந்தால் போதும். எத்தனை பேர் இருந்தால் போதும்? 2 பேர் இருந்தால் போதுங்க. ஒரு சபைக்கு 2 பேர் போதும். என்னையா அப்படி சொல்றீங்க? ஆமாம், அதுக்கு மேலே கூடுறவங்கெல்லாம் உண்மையாக வந்து கூடட்டும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற கர்த்தர் சேர்ப்பார். ஆனால் மினிமம் ஒரு சபைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் தேவை? 2 பேர் இருந்தால் போதும். 3ஆவது யார் வந்துடுவாங்க? இயேசு வந்துடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் நினைப்பேன், எங்கள் வீட்டிலே நான் சர்ச்சில் இது ஆராதனை நடத்தி கொண்டு இருப்பேன். நானே என் மனைவி ஃபஸ்ட்டு உட்காந்தோம். நாங்கள் 2 பேர் தான். 3ஆவது யார் வந்தது? அவ்வளோதான். கொரோனா காலத்தில் எல்லாரும் சர்ச்சை மூட்டாங்க. எல்லாரும் சர்ச்சை மூட்டி வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் டிவி பார்த்து உட்காந்துக்கிட்டு வந்து ஜாலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சத்தம்லாம் வந்து ஒன்றும் வெளியே வரல. எனக்கு கிருபையாக பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், பிரசங்கிக்க தெரியும். நான் ஒரு ரோட்டில் பிரசங்கிக்கிறவன், எல்லாம் தெரியும். பார்த்தேன், எல்லாம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மூடுனுச்சு. என் வீட்டில் ஒரு அறை வைத்து ஓப்பன் பண்ணி நான், என் மனைவி, என் பிள்ளைங்கள உட்காந்து ஆராதனை பண்ணினேன். இனி வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சர்ச்சுக்கு போனான்ட்டான். சர்ச்சுக்கு இப்போ கேட்டில் க்ளோஸ். அப்போ இனிமேல் எதுக்கு? கரெக்டாக அவன் க்ளோஸ் பண்ண. ஏன்னா இனி அங்கே இல்லை, அவர் எங்கே வந்துட்டார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்காக நான் இப்போ பொதுவாக சொல்லலை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். கவர்மெண்ட் மூடுதுன்னு சொன்னால், உண்மையாக ஒரு கட்டடத்துக்குள்ளே என் இயேசு இருப்பார்னா அரசாங்கத்தை மூட விட்டுருப்பாரா? மூட விட முடியுமா? நோ. ஏன் நம்ம மூட விட்டார்? நான் தான் அங்கே இல்லைன்னு அப்போஸ்தலர் 7:42 சொல்லிட்டேனே. நான் தான் உங்கள் எல்லாருக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டேனே. நீங்கள் தான் ஆலயம் எனக்கு.
நீங்கள் தான் எனக்கு ஆலயம்னு சொல்லிட்டார் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம புறஜாதியாராக நம்மை இருந்த காலகட்டத்தில் இயேசுக்கிட்ட வர முடியல. ரோமர் 11வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், 17லேருந்து 24 வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர், நம்ம எல்லாம் புறஜாதியார், நம்ம எல்லாரும் இயேசுக்கிட்ட வர முடியாமல் இந்த சூழ்நிலையில் அன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் பேர் காட்டொலிவ மரம். நம்மளுக்கு என்ன பேர் சொல்லிங்கப்பா, உங்களை பார்த்துங்க. யாரு நல்ல ஒலிவ மரம்? நீங்கள் நல்ல ஒலிவ மரம். அவங்க இஸ்ரேல். நம்மளாம் யாரு? ஆமாம், அந்த அந்த நல்ல ஒலிவ மரத்தை கிளையிலிருந்து எடுத்து தான் நம்மள என்ன பண்ணுற, எடுத்து ஒட்டை இணைச்சார், ஒட்டை வச்சார், போட்டிருக்கா. அடுத்து பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். நம்மளாம் யாரா இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம். போட்டிருக்கா இல்லையா சிஸ்டர்? அங்கே எப்படி போடலாம் இதை? இதுதான் வசனம். இயேசு உயிரை கொடுத்த பிற்பாடு தான் நமக்கு இந்த கிருபையே கிடைச்சது கிட்ட வரத்துக்கு. அது வரைக்கும் யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்யும் போது நம்ம கிட்ட வர முடியல, துரத்தி அடிச்சாங்க, கிட்ட வரக்கூடாதுன்னு. ஆனாலும் இயேசு நம்ம மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? என் பிள்ளைங்க அவரை விடாத, நான் ஒரு நாள் அவங்ககிட்ட வர போகிறேன், சீக்கிரமாக அவனுக்கு உயிரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருந்தார். அப்புறம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 முடிய தேவனற்றவர்களாக இருந்தோம். என்னவா இருந்தோம்? தேவனற்றவர்களாக இருந்தோம். சரிங்களா? இப்படிப்பட்டது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28ஆம் வசனப்படி நம்ம எல்லாரும் தீட்டுப்பட்டவர்களாக இருந்தோம். நம்மள யாரு? கிட்ட வந்தாலே தீட்டுன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அந்த பெரிய 100க்கு அதிபதி அவன் என்ன பண்ண, அந்த அவன்கிட்ட போய் பேதுரு போய் சொல்லும்போது, நான் எப்படி அவங்களாம் சுவிசேஷம் சொல்ல முடியும்னு பேதுரு கேட்கும்போது, தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டு அசுத்தம் நினைக்காது சொன்னாரா இல்லையா? அப்போ புறஜாதி நம்ம எல்லாரும் ஒரு காலத்து எப்படி இருந்தோம்? தீட்டு உள்ளவர்களை போல இருந்தோம். தேவன் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்போ நாம் இயேசுவுக்கிட்ட வந்ததே பெரிய கிருபை. சரிங்களா? இப்போ பாருங்க, அப்பொழுது இந்த செய்தியை அடுத்தது மத்தேயு மடி வாங்க 2:11 முதல் குறிப்பு என்ன? கிஃப்ட்டு கோல்டு. ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன? கோல்டு. இது என்ன தெரியுமா? நான் தூப வர்க்கத்தை திறப்பின் வாசி ஜபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 காரியத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். பொன்னுன்னு சொன்னால் ஆத்துமாக்களை குறிக்கிறது. பொண்ணுன்னா என்ன? பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆத்துமாக்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு, கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மீனிங்? கனி ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆவியின் கனிகள் வேறு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லேருந்து 20 கடைசி வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாச, சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை 9 இருக்குது தெரியுமா? அது ஆவியின் கனிகள். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் அது வர ஆரம்பிச்சிடும். அது லேட் ஆகாது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே 30 வருஷம் கழித்து எனக்குள்ள அன்பு வரும்ன்றதுலாம் கிடையாது, உடனே வரும். இயேசுக்கிட்ட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்த உடனே உங்கள் குணத்தை இயேசு மாற்றிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவது நல்ல சினிமா பைத்தியம். எனக்கு நிறைய சினிமா பார்ப்பேன். அப்போது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். மதம் நம்ம ரட்சிக்கலை. கிறிஸ்துவ மதம் என்ன ரட்சிக்கலை. எங்கள் ஃபேமிலி எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். நாங்கள் பிறந்த உடனே கிறிஸ்துவ கூட சர்ச்சுக்கு தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எல்லா தவறுகள், உலக பிரகாரமான பாவங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போது நான் இயேசுவை 86வது ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். என்னை சந்தித்தார் ஒரு சம்பவத்தின் வழியாக. நான் பலவீனப்பட்டு வியாதிப்பட்ட சூழ்நிலைகள், இயேசு என்னை சந்தித்தார். அப்போ நான் நான் கிறிஸ்டியன்ஸ் தானே அப்படின்னு நான் இருக்காமல் என்னோடு கூட பேச ஆரம்பித்தேன். நீ பாவத்தை அறிக்கை செய். அப்போ நான் இயேசுக்கிட்ட என் பாவங்களை அறிக்கை செய்த போது என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்துட்டார். இப்போ சுகமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் கள்ளத்தனமாக மனம் திரும்ப விரும்பலை. மருத்துவமனையில் படுத்திருக்கும்போது நான் கேட்டேன், எனக்கு சுகப்படுத்துங்க, என் காலை நல்லா ஆக்கிட்டால் உங்களுக்காக வேலை செய்வேன்னு சொல்லிட்டு காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஏமாற்ற விரும்பலை அவரை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எஸ்அப்பா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர், எனக்கு சில பாவங்கள் உண்டு, அது என் வாழ்க்கையில் அது வெளியே போகணும், என்ன செய்கிறது எனக்கு தெரியல. யாரும் கற்றுக் கொடுத்த ஆளும் இல்லை, பாரம்பரியமான ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், எனக்கு தெரியல. அப்போ இயேசு எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஞாபகப்படுத்தினார். அதில் ஒரு பாவம் சினிமா. அந்த நாட்களில் 86லாம் சினிமா ரொம்ப பீக்கில் இருக்கும். நிறைய கொஞ்சம் என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்களில் அசுத்தமானதுன்னு நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த இப்போவும் அது இருக்க அதிகமாக. இப்போவும் மொபைலை வச்சு பார்த்துக்கிறீங்க, சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும், நரகம் போயிடுவோம், எச்சரிக்கை. நான் சொல்லித்தரேன். அப்போ நான் அந்த பாவத்தை என்ன பண்ணேன், அறிக்கை. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட,
இந்த சினிமா ஆசையை என்னை விட்டு எடுத்து போட முடியுமா? நீங்கள் சிலுவையில் உயிரை கொடுத்தீங்களே, மாற்ற முடியுமான்னு கேட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு நான் ஜெபித்தேன். அந்த நைட்டு என்னை அறியாமல் ஒரு வல்லமை இறங்கி அந்த அசுத்தத்தை வெளியே எடுத்து போட்டிருக்கேன். எனக்கே தெரியல அந்த அசுத்தம் வெளியே போனதுன்னு. என்றைக்கு சினிமா பார்க்குற பைத்தியம் உள்ளவன், எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்கார்ந்து கொண்டிருக்குவேன் நான். அன்றைக்கும் 1 நாள் 2 நாள் 3 ஆச்சு, அந்த விருப்பமே வரலை. ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், என்னடா டிவி பார்க்குற போல 1 வாரம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட, என்ன நடக்குது எனக்குள்ளன்னு பார்த்தா ஆவியானவர் ஞாபகப்படுத்தாரு, நீ என்ன ஜெபம் பண்ண? இயேசுவை நோக்கி ஜெபித்தல மாற்ற முடியும்னு. இயேசு மாற்றிட்டார். இன்றைய வரைக்கும் நான் சினிமா பார்க்கறதே கிடையாது. இதுதான் ஆவியின் கனி. உடனே வரும், உடனே வரும், சும்மா லேட் ஆகாது. அது மாதிரி 1 by 1 பொய் சொல்லிட்டு இருந்தேன், பொய் பேசுவேன், விளையாட்டுக்கு பொய் பேசிட்டு இருந்தேன். இயேசுகிட்ட சொன்னேன், பொய் உதடு எடுத்து போடுங்க. அன்றைக்கு என்னை மாற்றினார். ஒரு கவர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு ஆஃபீஸராக வேலை, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன். இப்போ தான் இந்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஒரு நாளும் என்னுடைய 37 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிறேன். இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் நான் பொய் கையெழுத்தோ பொய் பேசியோ லஞ்சம் வாங்கியோ, நான் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது நிறைய வருமானங்கள் கொண்ட டிபார்ட்மெண்ட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் 86வது ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து நான் 2023 ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வர வரைக்கும், லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வரேன், அது வரைக்கும் ஒரு பொய் சொல்லாமல், ஒரு பணம் வாங்காமல், ஒரு தாமதமாக போயிட்டு எந்த காரியம் செய்யாமல் மாற்றினார். நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே வந்ததுனால தான். இதுதான் என் சாட்சி. இதுதான் இயேசு. இயேசுனா இப்படி தான் இருப்பார். இயேசுனா பொய் சொல்லி வச்சு நிற்க மாட்டார். எந்த பெண்களையும் இச்சையாக பார்க்க விட மாட்டார். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து விட்டான். இயேசு கற்றுக் கொடுத்தார். ஒரு பெண்ணை தொட வேண்டிய அவசியமே இல்லை. பழைய ஏற்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னால் நீ அதிலேயே ஓடி இருந்துனா நீ தாராளமாக தாவீது மாதிரியும் சாலமன் மாதிரியும் 1000 பெண் மனமாட்டியை வைத்துக் கொள்ளலாம். முடியுமா? இப்போ இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் கொண்டு போட்டு விட்டார். அதில் வந்த சாபத்தை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு ஒரு பெண்ணை இருதயத்தில் இச்சையோட பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணி விட்டாய். போதுமா இந்த கட்டளை? ஸ்ட்ராங் வேர்டு பிரதர். எஸ்கேப் ஆக முடியாத சபை. அதுக்கு தான் சொல்கிறேன், இயேசுவை மாற்றினார். இயேசுவை மாற்றினார். ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு இயேசுவே. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்களே. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. என் அன்பு தேவச்சனமே, நீ இயேசு கிட்ட வா. இயேசு உயிருக்கு உயிராக நேசி. இயேசு உன்னை நடத்துவார். கண்களின் முன்னே எங்கே போகணும்? பரலோகம் போகணும். அப்போ இந்த பொண்ணு என்னன்னா, அப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு கனிக்கு தான் அப்படி இவ்வளோ நேரம் சொன்னேன். அந்த கனிக்கு இந்த அர்த்தம் என்னன்னா, ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஒரு சில இடத்துல பைபிளில் கனி நீ படிக்கும்போது ஆத்துமா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் 17, 18 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னத்தம்மா சொல்லுது? இந்த உலகத்தை ரொம்ப ப்ரெஷியஸ் எதுமா? பிள்ளைங்க எல்லாரும் இந்த உலகத்தில் ரொம்ப ப்ரெஷியஸ் விலையேற்பட்டு எது? கோல்டு. கோல்டு தானே இன்றைக்கி பீக்கில் போயினுக்குது. நிறைய கோல்டு தானே முக்கியம். விலையேற்பட்டு சொல்லுவீங்க நீங்கள் இல்லையா? அப்போது அந்த கோல்டு காட்டிலும் அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல். 1 பேதுரு 1 17, 18, 19 இருக்கா? பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத விலையேற பெற்ற ரத்தம். இயேசுக்கு ரத்தத்துக்கு என்ன பேரு? விலையேற பெற்ற ரத்தம். இந்த உலகத்தில் விலை பெருசு கோல்டு இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. ஷபரதீரகமாந்த்ரோசியாலமா, இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற. தெரியுமா உங்களுக்கு? அப்போ பொண்ணுன்னா இந்த வெளியேறப்பட்ட ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் ஆத்துமாக்களுக்காக சிந்தப்பட போகுது என்ற அடையாளத்தோட இந்த பொண்ணை கொண்டாந்து வைத்தார்கள். ஏந்தேமா சாஸ்திரிகளை வச்சாங்க? சும்மா வைக்கல. இயேசு ரத்தம் சிந்துவார். இந்த கோல்டை காட்டில் இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்டது. அந்த ரத்தமாகிய இந்த பொண்ணை தாண்டில மேலான வல்லமையான இயேசுவின் ரத்தம் இந்த பொண்ணை தாண்டி சொல்லியிருக்குது. அதனால தான் அவங்களால முடிஞ்சது ரத்தத்தை கொண்டு வர முடியல, கோல்டை கொண்டாந்து வச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம். அந்த அடையாளம் தாம்மா இந்த பொண்ணு. அப்போ அந்த ரத்தம் அங்கே வேலை செய்யுதுன்னு சொன்னால் அடுத்தது என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஆத்துமாக்கள்.
அந்த ரத்தம் வேலை செய்துனா ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்களா இல்லையா? எந்த ஒரு மனிதனும் நம்முடைய வார்த்தையினாலும் மனம் திரும்ப முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் அவனுக்கு ஊழியம் செஞ்சிச்சுன்னா அவன் மனம் திரும்புவான். அதனால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு மனம் திரும்பி வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கலாம், ஒரு தம்பி சொல்லியிருக்கலாம், ஒரு அண்ணன் சொல்லியிருக்கலாம். அந்த அண்ணன் எனக்கு உயிரை கொடுக்கல, அந்த பாஸ்டர் எனக்கு உயிரை கொடுக்கல. இயேசு அந்த ரத்தம் எனக்கு நன்மையானதை பேசினது. மனுஷ ரத்தம் என்னை கொல்ல பார்த்தது, இயேசுவின் ரத்தம் என்னை மறுவாழ்வு கொடுத்து என்னை ரட்சித்து கொண்டது நிற்க வைத்தது. அந்த ரத்தத்தின் வல்லமையினால தான் இந்த பொன்னின் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் ரிசல்ட் ஆத்துமாக்கள். அப்போ அந்த பொன்னுனா ஆத்துமாக்களை குறிக்கிறது. என்ன வசனம் பாருங்க, பாருங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அப்படின்னா என்னன்னா யாருக்கிட்ட இருந்து? யூதர் கையிலிருந்து நீக்கப்பட்டுடும். ஏன்னா இயேசு ஊழியம் பண்ணிட்டே இருக்காரு, நம்பவே மாட்டேங்கிறான். பரிசேயர் ஒரு பக்கம் திட்டுறான், சதுசேயர் ஒரு பக்கம் அவரை அவமானப்படுத்துறான். மாத்திரமில்லாமல் பிசாசுகளை துரத்ததை கண்ட உடனே பிசாசின் தலைவனாகிய பெயல்சேபுக்கு அவங்க மூலமாக தான் இந்த பேயை விரட்டுறாருன்னு இயேசுவுக்கு பட்ட பேரை வைக்கிறான், கொலை செய்ய வைக்கிறான். வியாதிகள் சுகமாகுது, குஷ்டரோகிகள் சுஸ்தமாகறாங்க, நம்ப மாட்டேன்றான். இயேசு எவ்வளவோ பொறுமையோடு இந்த ஊழியம் பண்ணாரு. கடைசியில் இந்த வார்த்தையை சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற. அப்ப கனியின ஆத்துமா. யாரெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அந்த ரத்தம் உங்களை ஊழியம் செஞ்சு இயேசுவின் ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிற கனிகளாக மாறுகிறது. அப்போ இந்த யூதர்கள் எப்படி சுயநலத்தோடு கூட இயேசுவை வித்தியாசமாய் பார்த்தது போல புறஜாதியாருக்கு நீங்களும் நானும் அப்படி பார்க்க ஆரம்பித்தால், எப்படி இந்த யூதர் கையிலும் தேவராஜ்யம் பிடுங்கப்பட்டதோ உங்க கையிலிருந்தும் சீக்கிரமாக பிடுங்கப்பட்டுடும். அது ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமே அவர் நிராகரித்த. எது ரொம்ப முக்கியங்க? இஸ்ரவேல் சொந்த ஜனங்க, இயேசு ஜனங்க விடுவாரா? அந்த ஜனத்தையே அவர் நீக்குவேன்றார்னா புறஜாதியார் நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நம்மளாம் காட்டொலிவு மரம் அதை எடுத்து ஒட்டை வச்சுக்கிறாரு. நாம் அந்த தயவில் நிற்கலைன்னா நாமளும் வெட்டுண்டு போயிடுவோம். விளங்கம்மா, தெரியுமா சத்தியம்? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ராஜ்யம் என்று சொன்னால் ஆத்துமாக்கள். ராஜ்யம்னா என்ன? ஆத்துமா. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம். அப்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன? ஆடு மாடுலாம் கிடையாது, வெறும் மனிதர்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது. இந்திய ராஜ்யம்னா நம்ம குடிமக்கள், நம்மளாம் சேர்ந்து தான் இந்திய ராஜ்யம். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ராஜ்யம் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆத்துமாக்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கணும். வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 24ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். பரலோகத்துக்கு ஒரு நபர் போகணும்னா நீங்கள் முதல்ல என்னவா இருக்கணும்? ரட்சிக்கப்படணும் தம்பி. நீ சர்ச்சுக்கு வந்தால் போதாது, என்ன மாதிரி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் இருந்தால் போதாது, என்ன மாதிரி ஒரு பெரிய பேர் கிறிஸ்தவன் போதாது மகளே. நீ ரட்சிக்கப்படணும். நீ பாவத்துக்கு மரிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். தண்ணில முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாதான் அந்த வெளிப்படுத்த பரலோகத்தை இயேசுவை பார்க்க முடியும். உன் பணமோ உன் பொருளோ இயேசுவுக்கு தேவையில்லை தம்பி, சகோதரா. ரட்சிக்கப்படு, இன்றைக்கு ரட்சிக்கப்படு. அந்த ரட்சிக்கப்படுறவங்க தான் தேவராஜ்யம். அது உங்களிடத்தை நீக்கப்பட்டுட்டு அதற்கேற்ற கனிகளை தர ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ புரிஞ்சு போச்சா கனியின் ஆத்துமாக்கள்னு? அடுத்த வசனம் பாருங்க. சரி, இங்க பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21. மாம்சத்து உண்மையான தேவராஜ்யம். கொஞ்சம் பாருங்கம்மா, இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யம். இப்போ நம்ம இங்க தேவராஜ்யத்தை பத்தி பேசுறோம். ஆனா உண்மையான தேவராஜ்யத்தை நம்ம போய் பார்க்க போறோம். அது பேர் தான் பரலோகம். அதுக்கு பேர் என்னது? பரலோகம். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? ஏன் அது ஒரு காலம். என்னைக்கோ நீங்கள் இன்றைக்கி சாக போகிறது கிடையாது. நான் உங்களை சாக விட போகிறது கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய்ட்டு யாருங்க இயேசு வேலை செய்கிறது? 80 வயசு இன்னொரு 5 வருஷம் இருங்க, 10 வருஷம் இருங்க. இங்கே உங்களை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? இயேசுவுக்கு ஆள் தேவை, நீங்கள் தாம்மா தேவை மகளே, இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதனால் நீங்கள் உண்மையான பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் நம்பர் 1 விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை,
களியாட்டுகள் முதலாளி இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் உண்மையான பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்போ நீங்கள் உங்களை விடுங்க, பக்கத்தில் இருக்காங்களே தங்கச்சிமா தம்பிமாருங்க, சொந்த பந்தம் தேவையில்லை, ஆத்துமா தானே அது. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று இருந்து எங்கே போக முடியாது அவங்க? அப்புறம் எப்படி அவங்க ஏதாவது கொடுத்தா மட்டும் வாங்கி சாப்பிட்றீங்க, தேங்க்யூன்னு சொல்கிறீங்களே, நரகத்துக்கு அனுப்ப பார்க்குறீங்களே போதுமா? அவங்க ஃபங்க்ஷன் போய் உட்காரீங்களே, அவங்க கல்யாணத்து நோட்டீஸ் கொடுத்தா போய் உட்காந்து சாப்பிட்டு வரீங்களே பிரியாணி, சாப்பிட்டு ஒரு 500 100 ஏற்றிட்டு வந்துடுறீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் பரலோகம் போகிறீங்க, அவங்க எங்கே போகிறாங்க? இந்த லிஸ்ட்டில் ஒன்று இருந்தாலுமே சரி, அவங்கள விட நம்ம கதை என்ன? இல்லை ஏதாவது ஒன்று இருக்கீங்களா பாருங்கள். இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? அதில் விபச்சாரம் என்ன தெரியுமா? விபச்சாரத்துக்கு வேஷத்து வித்தியாசம் யாருன்னா தெரியுமா? நீங்கள் விபச்சாரம்னா என்னென்னா, கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு அதனுடைய உறவு திருப்தி பத்தாமல் வேறொரு பெண்ணோடவோ ஆணோடவோ நாம் உறவு வைத்தால் அதுக்கு பேர் விபச்சாரம். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இன்னும் அடங்கலை, அப்போது ஒரு சின்ன கல்யாணம் ஆகாத பெண்ணாக கூட இருக்கலாம், பையனாக கூட இருக்கலாம், அல்லது கல்யாணம் ஆன குடும்பத்துக்கிற மனைவியாக இருக்கலாம், அவங்க மனைவியாக இருக்கலாம், கள்ள உறவு வைக்கிற பாருங்க, இதுக்கு பேர் என்னது? ஏன்னா உங்கள் புருஷன் உனக்கு உயிரோடு இருக்கிறாரு, உங்கள் மனைவி உயிரோடு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதை தாண்டி இது என்ன தெரியுமா? கல்யாணம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன பிள்ளைங்க இப்போ ரோட்டில் சுற்றுறாங்க பாருங்கள், இப்போலாம் அப்படியே 2 வீலர் ஏறி உட்காந்து ஹக் பண்ணிட்டு போகிறான் பாருங்கள். அருவருப்பாக இருக்குது. இப்போ நானே என் குழந்தைய மகளை ஏற்றி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டு போவேன். என் மகளை பேக்கில் கொண்டு தூரம் தான் ஓட்டுப்பேன், அப்பா தான் நான். அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், இந்த லவ் பண்ணுறது பாவம். நீங்கள் முதல்ல இதை உள்வாங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ தொட்டு பேச ஆரம்பிச்சிட்டாலே, அல்லது அவன் உன்னை தொடுவதுக்கு இடம் கொடுத்துட்டாலே அது அனுமதி கிடையாது. நான் புறஜாதியில் விட்டுடுங்க, உங்களை சொல்கிறேன், என்ன சொல்லிக்கிறேன், என் பொண்ணுக்கு சொல்லிக்கிறேன், என் பையனுக்கு சொல்லிக்கிறேன். அப்படி நீங்கள் ஒதுங்கி இந்த பாவத்தை செய்யும்போது ஒரு கட்டத்தில் சாத்தான் லிங்க் பண்ணிடுவான். அப்போ நீங்கள் திருமணமாகாமல் வைக்கிற உறவுக்கு என்ன பேர்? வேசித்தனம். அதான் வேசித்தனம். அது ஒன்றுன்னு இருக்காது, 2 3 4 பார்க்குற இடத்துக்கெல்லாம் இப்போ இந்த பாவத்தை செய்ய வைக்கும். எங்கெங்கே போகிறோமோ அந்த பாவத்தை செய்ய வைக்கும். நான் சென்னை தூர்தர்ஷன் கேந்திராவில் வேலை பார்த்தேன், டெலிவிஷன் சென்டரில். 1983ஆம் ஆண்டு மலரும் நினைவுகள் ஞாபகம் இருக்கா? அந்த ப்ரோக்ராமை நான் செஞ்சுவேன். தஞ்சை வாணன் ப்ரொடியூசரோடு சேர்ந்து மலரும் நினைவுகள் ப்ரோக்ராமும் வயலும் வாழும்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். இந்த 2 ப்ரோக்ராமுக்கும் நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சென்னை தூர்தர்ஷன் கேந்திரில் வேலை பார்த்தவன் நான் அதில். அப்போது அந்த வேலையில் எத்தனை பெண்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், என்கேஜ் பண்ணுவோம். எவ்வளோ பாவங்கள் இருக்குது தெரியுமா? சும்மா சினிமான்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் போய் ரோட்டில் ஆட முடியுமா? ஒரு ஆளை பிடிச்சி நான் டான்ஸ் ஆட முடியுமா? அப்போ சினிமா என்ன காமிக்க அதானே பண்ணுறான், அது செய்ய முடியுமா? மாயை. தயவுசெய்து வெளியே வந்துடுங்க. சபை இதை பார்க்கவே கூடாது. கடந்த வாரம் நாங்கள் சிதம்பரத்துக்கு போயிட்டு சாத்தனூர் டேம் பக்கம் திருவண்ணாமலைக்கு ஊழியம் பண்ண போனோம். இதே மாதிரி கர்த்தர் பேசினார். ஒரு சகோதரி கூட்டம் முடிஞ்சு சொன்னார், ஐயா சொன்னபடி நான் சினிமா பார்க்குறேன், நான் கண்ட இதெல்லாம் பார்க்குறேன், நான் அதை விட்டுடுவேன், நான் இன்றைக்கி ஏசு என்னை தொட்டாருன்ட்டார். அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசு மாற்றுகிறவர், மதம் மாற்றுகிறவர் அல்ல, மனம் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இதான் வேசித்தனம். சரி, விக்கிரகாரனா என்ன? எங்கள் வீட்டில் எந்த படமும் இல்லையா, எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? இரண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுறது அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கு சமம். என்ன அர்த்தம்? முரட்டாட்டம் பண்ணாலே என்ன மீனிங்? விக்கிரகாரம். முரட்டாட்டம்னா எபிரேய பாஷையில் மாறா. முரட்டாட்டத்துக்கு ஈப்ரூஸ் பாஷையில் ஒரு அர்த்தம் இருக்குது, மாறானா என்ன? கசப்பு. மாறானா என்ன? யாரெல்லாம் ஆண்டவர் சொல்கிறத எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் பண்ணுறீங்களோ, நீங்கள் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்கிறீங்க, கசப்பு உங்களுக்குள்ளே வந்துடுது. முரட்டாட்டம் பண்ண கர்த்தர் ஒன்று சொல்லும் பொழுது நீங்கள் எதிர்மடியாக வேறு ஒன்று செஞ்சீங்கன்னா முரண்படுறீங்க. முரண்படுறவங்க முரட்டாட்டம். அந்த முரட்டாட்டம் உங்கள் ஆவியில் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த முரட்டாட்டத்தின் ஆவி உங்களுக்குள்ளே என்ன கொண்டு வர? கசப்பை கொண்டு வந்துடும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு கசப்பாக இருக்கும். நீ எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் சரி, எத்தனை பங்களா வச்சாலும் வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்கும். இதான் ரீசன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஏன்னா நல்லா தாண்டா இருக்கிற, நல்ல வேலையில் இருக்கிற, நல்ல கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஏன்டா ஒரு மாதிரி கசந்து இருக்கிற வாழ்க்கையை ஏன்பா நான் வாழ்றது கசந்துப்பான். முரட்டாட்டம்.
நான் இந்து சகோதரர் முஸ்லீம் பற்றி பேசலை, கிறிஸ்துவ சகோதரரை பற்றி பேசுகிறேன். கசப்பு உன் வாழ்க்கையில் இருக்குன்னா, நீ எங்கேயோ தப்பு பண்ணி கொண்டு இன்றைக்கு மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு ஒன்று விட்டு நீங்கி விடும். ஹல்லேலூயா. அடுத்து என்னது? விக்கிரக ஆராதனை. அது அப்படி ஒரு முரட்டாட்டம் இருந்தால் நீ என்ன பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க? விக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்றது? பொருளாசை காரணாகிய விக்கிரக ஆராதனை. என் அன்பு தம்பி தங்கச்சி மாதிரி உங்கள் வீட்டில் சிலை இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் பொருளாசை இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வீடை பார்த்து இந்த வீட்டில் எனக்கு இது இருக்கணும், எனக்கு 2 கார் இருக்கணும், 2 பங்களா இருக்கணும், ஊராக சொத்துக்களை வாங்கி போடணும், 10 வீடு இருக்கணும், தேவையே இல்லை. ஒரு மனுஷன் உண்மையாக பரிசுத்தவாட்டியாக இருந்தனா, பரிசுத்தம் வந்தால் ஒரு வீடு போதும், ஒரு காரு போதும். பிரயாணம் பண்ணுறது ஒரு கார், அவ்வளோதான். ஒரு தங்கிறது ஒரு வீடு. இதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட்டினா அது பொருளாசையில் கொண்டு போய் நிறுத்தின. எச்சரிக்கையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சொத்துக்களை சேர்க்கறதுக்காக கர்த்தரை ரட்சிக்கல, அவருக்கு ஆத்துமாக்களை சேர்க்கதான் கர்த்தரை ரட்சித்திருக்கிறார். அவர் கொடுத்தா வாங்கிக்கோ, அவ்வளவுதான். நீ ஓடி போய் அதுக்காக மூச்சு விட்டு இரவும் பகலும் உழைச்சி இயேசுவை தூரம் வச்சுட்டு நீ உழைச்சு என்னத்தை வாரிக்கொள்ள போகிறாய்? கசப்பு தான் வரும். எச்சரிக்கை. ஆமென் சொல்லுமா? அப்போ விக்கிரக ஆராதனை என்பது அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. பில்லி சூனியம்னா என்ன தெரியுமா? நான் யாருக்கும் சூனியம் வைக்கலையா நீங்க நினைக்கலாம். கரெக்ட். நீங்க யாருக்கும் என்ன பண்ணல? சூனியம் வைக்க தான் மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தெரியாமல் ஒரு சூனியம் வச்சுக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? போட்டிருக்கு, 2 அகம் பண்ணுறது சூனியத்தின் பாவத்து. 2 அகம்னா 2 + அகம், 2 அகம். பிரிங்க பக்கத்தில் 2 அகத்தை தமிழில் 2 + 2 முகம் அப்படின்னு என்ன மீனா? நம்பிக்கை துரோகம். 2 அகம்னா என்ன? உண்டை வீட்டுக்கு கேள்விப்பட்டீங்களா? உண்டை வீட்டுக்கு என்ன பண்ணுவான்? 2 அகம் பண்ணிட்டு போகிறான் பாரு. அந்த குழந்தை ஏமாற்றி போயிட்டான், அந்த குடும்பத்தை ஏமாற்றி போயிட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா நாங்கள் கவனிச்சோங்க. என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டான், என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்பிக்கை துரோகம். உனக்காக இயேசு உயிரை கொடுத்து ரத்தம் சிந்திருக்கும் போது அந்த இயேசுவுக்காக நீ வாழ்வதற்கு பதிலாக நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ரத்தம் சிந்த இயேசுவுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். சபையே, ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு என்ன பண்றீங்க? துரோகம். உனக்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். ஐயா, சாதாரணமாக ரத்தம் சிந்தலைன்னு இயேசு தெரியுமா? பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், அடி வாங்கி ரத்தம் சிந்தினார். 39 கசையடி உனக்காக வாங்கினார். தெரியுமா உனக்கு? கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள். பாடுபட்டு என் இயேசு உயிரை கொடுத்தார். சாதாரணமாக உயிரை கொடுக்கல, பாடுபட்டுன்னு போடப்பட்டிருக்கு. பாடுபட்டு கொலை உண்டார். அந்த இயேசுவை ரட்சித்திருக்கும் பொழுது அவருக்கு நீ துரோகம் பண்ணினா, அவர் சொல்றதுக்கு மீறி நடந்தினா, நீ என்ன செய்யற தெரியுமா? உனக்கே சூனியம் வச்சுக்கிற. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அடுத்து உலகத்தில் உன் குடும்பத்துக்கு, உன்னை நம்பி வந்த உன் மனைவிக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த துரோகத்தின் பாவம் வேற ஒன்றும் இல்லை, அவன் சூனியம் வச்சுக்கிறான். அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணுற புருஷன் என்ன வச்சுக்கிறான் அவனுக்கு? அதே மாதிரி புருஷனுக்கு விரோதமாக வேறொரு எண்ணம் உனக்கு வந்து விட்டால் மனைவியே நீ உனக்கு சூனியம் வைத்துக் கொள்கிறாய். சூனியத்தின் ஆவி பொல்லாதது, நரகத்தை உன்னை கொண்டு போய் விட்டுவிடும். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது சூனியத்தின் பாவம் வந்து நிற்கும். நான் சூனியம் வைக்கலையே ஆண்டவருக்கு சொல்லுவீங்க. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணதை காமிப்பார் ஆண்டவர். எச்சரிக்கை, சபை எச்சரிக்கை. நான் சபையை தான் எச்சரிக்கை வந்து உலகத்தாருக்கு எச்சரிப்பு கொடுக்க வரல. இன்னைக்கு நம்ம சரியாயிட்டு அந்த உலகம் எல்லாம் மாறிடும் சீக்கிரமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாறலாமா? சந்தோஷம் தானே? ஒன்றும் இதெல்லாம் என்னத்துங்க, கொஞ்ச காலம் தாங்க வாழ்க்கை. ஆமேன். கர்த்தர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதை விட முடியல இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க, இயேசு மாற்றிடுவார். ஆமேன் சொல்வோமா? சரி, வேகமாக போகிறேன். இப்படி மார்க்க பேதங்கள், ஆர்சி கிறிஸ்டியன், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். மார்க்கம்ன்றது ஒரு நெறி, வழி. பேதங்கள் என்பது வேறுபாடு. மார்க்கத்தில் என்னது? வேறுபாடு. மார்க்க பேதங்கள், பேதம்னா வேறுபாடுன்னு அர்த்தம். பேதங்கள் என்ன மீனிங்மா? வேறுபாடு. மார்க்கத்தில் வேறுபாடு. நமக்குள்ள எத்தனை வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? குளோபல் லெவலில் இந்தியா, உலகம் முழுவதும் 45,000 என்ன இருக்குது, டினாமினேஷன்ஸ் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை 5,000? நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 தான் நம்ம சொல்லுவோம். 45,000 இருக்குதான் கிறிஸ்துவத்துக்குள்ள. ஆனால் இயேசு ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே ஆவியானவர். ஆனால் 45,000 வேறுபாடுகள் தான் யாரு கொண்டு வந்தது? சாத்தானதை கொண்டு வந்திருக்கிறான். அதை உடைக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம அதை கட்ட வேண்டுமா வேண்டாமா? சிஸ்டர், அதை இன்னைக்கு உத்தரவாதம் எடுக்கணுமா இல்லையா? நீங்க இன்னைக்கு இயேசு நாமத்தினால இந்த மார்க்க பேதத்தை உடைச்சு போடுங்க.
இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் காமிச்சேம்மா. இப்போ வேகம் அடுத்து பாருங்க, மத்திய 3:8 பாருங்க. மனம் திரும்பலுக்கு ஏற்ற, அப்போ மனதிற்கு ஏற்ற ஆத்துமாக்கள். அப்போ கனினா என்ன? இந்த இடத்துல என்ன குறிக்குது? ஆத்துமாக்கள். இந்த இடத்துல ஆத்துமாக்கள் யார் மனம் திரும்புவாங்க? மனிதர்கள் தானே. ஒரு நபருக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆத்துமா எங்கே வந்துடுது? பரலோக இயேசுவிட்ட வருது. எல்லா மனிதருமே நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும்? ஆத்துமாக்களை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகணும்? யார் மேலேயுமே உங்களுக்கு கோபமே வராது. மன்னிக்கணும். ஏன் நம்மளால் மன்னிக்க முடியல தெரியுமா? அவங்கள ஆத்துமாவாக நம்ம பார்க்க மாட்டேன்றோம். மாமியாரே ஒரு ஆத்துமாவை பாருங்கள். மருமகள் மாமியாருக்கு சொல்கிற உங்கள் மருமகளை ஒரு ஆத்துமாவாக பாருங்கள். அப்புறம்தான் அது மருமகளாக இருக்கட்டும், அப்புறம்தான் அது மருமகன், எல்லாம் அப்படி இருக்கட்டும். சபையில் இன்றைக்கு மருமகன் சண்டை. முதல்ல இன்னைக்கு சர்ச்சுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதல்ல சோழ ஆத்துமாவை பாரு. என் மகளை முதல்ல மகளாக பார்ப்பதுக்கு முன்பாக ஆத்துமாவை நான் பார்க்கணும். அப்போ தான் என் மகளை சரியாக நடத்த முடியும். என் மகளை இயேசுவுக்கு நடத்துவதற்கு நான் முதல்ல என் மகளை எப்படி பார்க்கணும்? ஆத்துமாக்கள். என் மகளையே நான் அப்படி பார்க்கணும்னு சொன்னால் கர்த்தர் உனக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறார். உன்னுடைய மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், அவர்களை தாயின் தகப்பன உன்னால் பார்க்கறதுக்கு முடியல என்பதை நீ இருக்கலாம். இன்றைக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க முதல்ல ஆத்துமாவை பாரு. அவங்களுக்காக இயேசு உயிர் கொடுத்தா நினைச்சினா அவங்கள மாமனார் மாமியை வேறு பிரிக்க மாட்டேன், அப்பா அம்மானு வேறு பிரிக்க மாட்டேன், ஆத்துமாவாக நினைத்து பாரம் எடுப்பாய். இதிலிருந்து சபை மனம் திரும்பி ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஆத்துமாக்கு நமக்கு தேவை. அடுத்தது பாருமா, மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணுறேன்? தேவராஜ்யம் எங்கே வந்துச்சு? நான் என்ன எடுத்துருக்கேன்? தேவராஜ்யம்னா என்னன்னு எடுத்துருக்கிறேன். உண்மையான தேவராஜ்யத்தை யாரெல்லாம் போக முடியாது பார்த்தீங்க. இப்போ தேவராஜ்யம் சபைக்குள்ளே வந்துச்சு. எங்கே வருது? சபைக்கு சொல்கிறேன். நீங்கள் உண்மையாக பரலோகம் போனோன்னா அந்த ராஜ்யம் எங்கே வரணும்? எல்லாம் கையை வச்சு எங்கே வரணும்? இங்கே வந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஆவியினால் எதை துரத்துறாரா? அப்போ துரத்தும் போது என்ன வந்துச்சு? அப்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன துரத்துவீங்க? தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? வசனம் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. லூக்கா 17:20-21. இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும் சொல்லப்படும் ஏது வராதபடிக்கு. ஆமா, தேவராஜ்யம் எங்க இருக்குது? யாருக்குள்ள? சரி, ஒரு வசனம் ஞாபகம் வரணும் மாதிரி ஆரம்பத்தை சொன்னேன். யோவான் 1:14, கிருபையும் சத்தியமுள்ளவராய் நமக்குள்ள. அப்ப தேவராஜ்யம் இஸ் ஈக்குவல் டு பரலோக வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர். இப்ப நீங்க எங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை படிக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா என்னத்தை துரத்துவீங்க? அப்ப இயேசு என்ன பண்ணாரு? பிசாசு எப்படி துரத்தினாரு? ஆவியினாலே துரத்து. இங்க பாருங்க, தேவனுடைய ஆவியினால. அப்ப அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நம்ம எல்லாரும் யாரை துரத்தணும்? எதை துரத்தணும்? ஆமா. அப்போ உங்க குடும்பத்துல எதெல்லாம் வாழ்தனம் பண்ணுதோ அந்த நபர் அல்ல, அதை வாழ்தனம் பண்ண வைக்கிற என்னது? ஆமா. இப்ப இந்த குழந்தை உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான், வாழ்த்துறான். அவனை பார்க்குறான்னு தெரியலையே எங்கே. ஓகே, இவன் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான் அந்த குழந்தை. இவன் இப்படி உட்காந்து நான் பார்த்தது இல்லை. மாதிரி பிள்ளைங்கள்லாம் ஒரு வேளை எழுந்து போது வச்சுங்களேன், இந்த குழந்தை எதுனா அடிப்போம். தப்பு. குழந்தை அடிக்காதீங்க. நான் பண்ண தப்பு. என் பிள்ளைய போட்டு செம்ம சாட்டி அடிப்பேன் சர்ச்சில். நான் இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டேஜில் பிரசங்கம் போட்டுட்ருக்கோம். அந்த இங்கிலீஷில் பேசுவாங்க, மொழிபெயர்க்கணும் தமிழில். நாங்கள் இது நடந்துகிட்ருக்கோம். நான் அசிஸ்டன்ட் பாஸ்டாக இருக்கிறேன். அந்த குழந்தை என் மகன் வந்து வாழ்த்தனம் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்து அந்த சோறே போட மாட்டேன். அப்படிலாம் வளர்த்துருக்கேன் என் மகனை. சோறே போட மாட்டேன். ஒழுங்காக கவனிக்கல. வசனம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அம்மா கேட்பாங்க, ஒன்றும் வசனம் சொல்ல மாட்டாங்க. வெளியே உட்கார வச்சு கேட் லாக் பண்ணிட்டு வீட்டில் சாப்பிடுவோம். கொடுமைக்காரன் கிடையாது, வேதனையோடு தான் சாப்பிடுவேன். என் பிள்ளை எப்படி ஆகல இயேசுவை அறிஞ்சிக்கணும், எங்கேயா பரலோ இயேசு விட்டுடக்கூடாது. அது ஒரு பாரம் தான். அழுவான், பசிக்குது, நோ, அப்புறம் மன்னிப்பு வைப்பான். அடுத்த முறை ஒழுங்கா. இப்படி தான் வளர்த்துருக்கேன். இன்றைக்கி அவன் ஒரு மருத்துவனாக இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இயேசுவுக்கு ஊழியம் பண்ணுறான். தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக இல்லை மகளே. என் பிள்ளைங்க 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க சர்ச்சில். இப்படியே உட்காந்து அப்படியே 3 மணி நேரம். 3 பிள்ளைங்க எனக்கு 3 ஒரே மணி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டேஜ்லேருந்து கவனிச்சுட்டு இருப்பேன் நான்.
எனக்காக இல்லை, ஏசு அவங்களை கண்டு நாங்கள் ஜபிச்சுட்டு வருவோம். எதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி சர்ச்சில் அவங்க எல்லாத்தையும் கவனிக்கலான்னு ஜெபம் பண்ணி கொண்டு வருவோம். பெற்றோர் மாலுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். ஜெபம் பண்ணி பிள்ளை கொண்டு அதை உட்கார வைக்க. குழந்தைகளுக்கு தெரியாது, நான் அடிப்பேன். அப்புறமா தான் ஏசியை கண்ணை திறந்தேன். எவ்வளோ கொடுறண்டா நீ. மத்திய 18 வாசிக்கவே தெரியாமல் இருந்துச்சு. அவர் என்ன பண்ண, குழந்தைகளை அணைத்து ஆசீர்வதித்தார். ஏசு என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். நான் என்ன பண்ணுறேன், கொட்டுறேன். தலையில் போட்டு கொட்டுவேன். வண்டியில் ஓட்டே வரும், போடு. உன்னால் எனக்கு அவமானமாகி போச்சு. உன்னால் அந்த பாஸ்டனை பார்த்து தப்பாக நிற்பார். ஏன்னா ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவன் வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் பிள்ளைங்க வந்து விஷ் பண்ணவே இல்லை, போட்டு கொடுப்பாங்க. வந்து போனோம், உங்கள் பிள்ளைங்க விஷ் பண்ணவே இல்லைன்னு போட்டு கொடுப்பாங்க. உடனே என் பையனுக்கு தலை டக்குன்னு விடும், தலையை நறுக்குன்னு. உன்னால தான் அவன் இந்த மாதிரி அடி வாங்கியே ஒரு நாள் சொன்னேன், எவ்வளோ அடிச்சிங்களப்பா என்ன. நான் எனக்கு அழுதுட்டேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இப்போ போய் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம். ஆனால் என் இயேசு அனைத்து ஆசீர்வதித்தார். ஆனால் நீங்கள் யாரும் குழந்தைல அடிக்கவே கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் கையை நீட்டுற உரிமையே கிடையாது உங்களுக்கு. உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் பிறந்தானது யாருக்கு சொந்தம்? தயவு செய்து அடிக்காதீங்க குழந்தைய. எந்த குழந்தையும் அடிக்காதீங்க, தயவு செய்து அடிச்சிடாதீங்க. என்ன மாதிரி இந்த பாவத்தை செய்யாதீங்க. குழந்தைகள் இயேசுடைய சொத்துங்க. அது இன்றைக்கி கண்ணை முடிச்சு நேராக இயேசுக்கிட்ட போய்ட்டு தெரியுமா உங்களுக்கு. அந்த குழந்தைங்கள பின்னணியாய் கிரீசுகிற யாரு? பிசாசு. அப்போ நீங்கள் யாரை விரட்டணும்? யாரை விரட்டணும்? பிசாசு விரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆகவே இந்த தேவ ஆவி உங்களுக்கு வந்தா என்ன வச்சு பிசாசை துரத்தணும், எல்லாருமே துரத்தணும். அப்போ பிசாசை துரத்தும் பொழுது என்னென்னலாம் ஆவி? விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, கோபத்தின் ஆவி, துரோகத்தின் ஆவி, எல்லா ஆவி என்ன பண்ணுவீங்க? துரத்தலாம். துரத்த முடியுமா? முடியாதா? துரத்துனீங்கன்னா நல்லா கவனிங்க. பிசாசை துரத்தும் போது இன்னும் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிசாசு நிமித்தம் அந்த வியாதியும் வெளியே ஓடிடும். யாரெல்லாம் பேயை துரத்துறீங்களோ அந்த பேய் கொண்டு வந்த நோயும் வெளியே போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள்லாம் என்ன ஆக போகிறீங்க? பிசாசை துரத்த போகிறீங்க. எப்படி? என்ன துரத்த போகிறீங்க? பேயை துரத்தலாம். எப்படி சொல்லி பாருங்க, மாற்றி சொல்லுங்கள். பேயை துரத்துவோம். ஹல்லேலூயா. சரி, துரத்தணுமா இல்லையா? நான் சொல்ல வசனம் பாருங்க. மார்க் 16 அதிகாரம் 17, 18. விசுவாசிகள் நடக்கிற நம்மளாம் யாரு? நம்ம பாஸ்டரா, ப்ராஃபெட்டா, தீர்க்கதரிசியா, வேற சுவிசேஷகனா? இல்லை தானே? அப்போஸ்தலரா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்களாம் யாரு? அது எல்லாரும் விசுவாசி. நம்ம எல்லாரும் இயேசு விசுவாசிகள். எல்லாருக்கும் என்ன பேரு? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருந்தீங்கலாம் யாராயிட்டீங்க? அப்போ உங்களுக்கு என்ன கிருபை கிடைக்கும்? என் நாமத்தில் என்னதை விரட்டுவீங்க? டங்ஸ் பேசுவீங்க. அப்புறம் இந்த பிசாசை ஓட்டும் போது என்னெல்லாம் ஓடும் தெரியுமா? சில பிசாசுங்க சென்னையில் நெருப்பில் தள்ளும், தீயில் தள்ளும், தண்ணியில் தள்ளும், ஊமையாக்கும், செவிடாக்கும், பேச வைக்காது. நீங்கள் பிசாசை துரத்தும் போது இயேசு செய்தாரா இல்லையா? ஊமையும் செவிட்டு ஆவியை போனார், ஓடி போச்சு. ஓடிச்சா? நெருப்பில் தள்ளிச்சு. அப்புறம் எங்கே கொண்டு போயிடும்? கல்லறையில் கொண்டு போய் வச்சிடும். பிசாசு எங்கே தெரியுமா? இருட்டாக இருக்கிறத கொண்டு போய் வச்சிடும் மனுஷனை. அந்த மாதிரி ஒரு கல்லறையில் ஒருத்தர் கொண்டு போய் வச்சுதா இல்லையா? அவங்க ஏசு அந்த ஊர் வழியாக வந்தார். விலங்கு போட வைக்கும், கட்டை வச்சிடும், அழுதுகிட்டே இருப்பாங்க, துணியை அவுத்து போடுவாங்க. இதெல்லாம் யார் வேலை தெரியுமா? பிசாசு வேலை. நீங்கள் இந்த சாத்தானை விரட்டும் போது இந்த கட்டுகள் எல்லாம் உடையும். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்கள் என்பது கட்டுகள், மந்திரங்கள், செய்வினைகள், ஏவல், சூனியம். இந்த கட்டுகள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எடுப்பீங்க. சகோதரி சகோதரியே, சபை நீங்கள் தான் அதை செய்யணும். நம்ம தான் கருத்து. யாது கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. வியாதி என்ன பண்ணுவீங்க? கை வைப்பீங்க, அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். போதுமா? இதெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க, ஏசாயா 45:8. வானங்களே ஆகாய மண்டலங்கள் நீதியை, பூமி திறவண்டு ரட்சிப்பின் கனியை விளைவதா கர்த்தராகிய நானே இவைகளை. இங்கேயும் பாருங்க, கனி போட்டிருக்கான். கனி பற்றி என்ன போட்டிருக்கு? அதனால தான் நான் வந்து ஆத்துமான்னு சொன்னேன். ஒரு கனினா ஆற்று ரட்சிக்கப்படணுமா இல்லையா? அப்போ ரட்சிப்பின் கனி. பூமினா என்ன? ஏசு பூமியிலே என்ன பண்ணாரு? 3 நாள் எங்கே இருந்தார்? பூமி திறந்துச்சா? உயிர் தெரிந்தாரா? உயிர் தெரிந்தவன் என்ன கிடைச்சிச்சு? ஒரு மனிதனுக்கு இயேசு உயிர் தெரிந்த ரட்சிப்பு கிடைக்கும். இயேசு மாத்திரம் உயிர் தெரிந்த ரட்சிப்பு கிடையாது. ஆகவே தான் இயேசு உயிர் தெரிந்து ரட்சிப்பை கொடுத்து நம்மோடு கூட தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணி கொண்டிருக்கார். ஆமேன் சொல்வோமா? அடுத்தது பாருங்க,
அடுத்தது இப்போ நான் சொல்லி கொடுத்தலாம் கோல்டு, பொண்ணை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து தூப வர்க்கம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 5:8 பாருங்க, வேகமாக பார்க்கலாம். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. புரிஞ்சு போச்சா? எங்க பரிசுத்தவான்களுடைய, நான் என்ன போட்டேன்? தூப வர்க்கம் கூட்டல் பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திய விசேஷம் எங்க இருக்குது? கடைசி சாப்டர் புக் இல்லையா? அப்போ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் தூப வர்க்கம். அதை ரெண்டு சேர்ந்து தான் திறப்பின் வாசல் ஜெபமாக இங்க சொல்லப்படும். புரிஞ்சு போச்சா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பாருங்க, எப்படி பரிசுத்தவான்கள் ஜெபம் நீங்க சொல்றீங்க ஐயா? ஏன் சாதாரண ஜெபமா ஏன் சொல்லக்கூடாது? அதுக்கு மட்டும் ஏன் அடையாள பெயர், காரண பெயர் பரிசுத்தவான்கள்? எஸ், ஏன்னா எபேசு 1:1 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் இருக்குன்னு நீங்களாம் யாரு? ஏன்னா நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க, வெள்ளை ஜிப்பா போட்டுக்கணும், வேட்டி கட்டிக்கணும், ஜோல்னா போய் மாட்டிக்கணும், தலைமுடியெல்லாம் வெட்டிக்கணும், ஷேவ் பண்ணிக்கணும், பரிசுத்தவான்கள் வராங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல, அதை கிண்டல் பண்ணாதீங்க. ஐம் சாரி, இட்ஸ் குட். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஏசு நீயும் பரிசுத்தவான் தான்டா. எங்கே ஆண்டவரை சொல்கிறீங்க? தோவரையா வசனம் இருந்தால் போதும் உங்களுக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னவாயினும் நீங்கள்? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் முக்கியம். என்ன இருக்கணும்? தண்ணியில் மூழ்கி. இது இல்லாமல் தெளிப்பு ஞானசம் எங்கே வரும்? இதுதான் தப்பு. இங்கே தான் மனுஷ கற்பனை உள்ளே வந்துச்சு, பிசாசை கொண்டு வந்துட்டான். இப்போ புரிஞ்சுதா மகளே? நீ தண்ணியில் முழுகி ஞானசம் எடுத்தால் அதான் கரெக்டு. தண்ணியில் முழுகணும், எழுந்துக்கணும், அப்புறம் அந்நிய பாஷை அபிஷேகம் பெறணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து விசுவாசி. உங்களுக்கு என்ன பேருக்கு? பரிசுத்த. அப்போ உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் உண்டு. இனிமேல் நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்க முடியாதுங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமே திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும் என்பதை மறக்காது. அது இந்த சபை அதை செய்ய போகுது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பாருங்க, ஏன் நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க தெரியுமா? சங்கீதம் 103:12 சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. இதனால தான் நம்ம பரிசுத்தமாயிட்டோம். நம்ம பாவம் எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மேற்குக்கும். கொஞ்சம் சொல்லுங்க, தூரம் எவ்வளோ சொல்லுங்க போல. யாருன்னா சயின்டிஸ்ட் இருக்கீங்களா? யாராலையுமே சொல்ல முடியாதையா. அந்த அளவிற்கு நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் உன்னை கண்டம் பண்ணிக்காத. யார் பார்த்து நீ ஒரு காலத்து இப்படி செஞ்சேனாலும் கேஷுவலாக போயிட்டாரு. ஏன்னா அவன் பாவம் மேற்கும் கிழக்குக்கும் தூரம் போட்டார் இயேசு. கரலை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் இயேசுவை. ரொம்ப முக்கியம் அது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்ன செய்வானா, கிண்டல் பண்ணுவாங்க. நீ அன்னைக்கு போய் பேசினது அந்த விபச்சார பெண்ணை எல்லாரும் கல் எடுக்க வந்தான். ஏசு சொன்னார், உங்களை எவனும் பாவம் செய்யாமல் தான் கல் எடுத்து அடுறானார். ஒருத்தனை அடிக்கலை. ஓட்டானா இல்லையா? நானும் உன்னை நியாயந்திருக்க போ மகளேனாரு. இனி நீ என்ன செய்யக்கூடாது? அதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்து 3வது பாயிண்ட் என்ன? கிஃப்ட்டு. அங்கே 3வது கிஃப்ட் என்ன வச்சாங்க? வெள்ளை பொண்ணு சொல்லி கொடுத்த கோல்டு. ஆத்துமாக்கள் தூபவர்க்கனா திறப்பில் நின்று செபிக்கணும். 3வது வெள்ளைனாலே பரிசுத்தம். ஹோலி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போல எங்கே தேம்ப எடுப்பாங்க? எத்தியோப்பியாவில் ஒரு பிசின் தைலம் இருக்குது. இந்த பிசின் தைலத்தை எடுத்து கொஞ்சம் நெருப்பு போட்டிங்கன்னா நல்ல நறுமணம் வரும். அதுக்கு பேர் தான் தூப வர்க்கம். நல்ல நறுமணம், நல்ல ஸ்மெல்லாம். அது எத்தியோப்பியாவில் இருக்குது அந்த பிசின் தைலம். அந்த நறுமணத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுமா, ஓகே நம்ம ஜனங்க பாவ நிவர்த்தி பண்ணுறாங்க, அதனால நம்ம இனிமேல் ஜனங்கள் அழிக்கக்கூடாது தெரியுமா. அதுக்கு பேர் தான் தூப வர்க்கம். அதே மாதிரி தான் இந்த வெள்ளை போலம் என்பதும் அதே மாதிரி தான் ஹோலி ஆயில்னு சொல்லுவாங்க. பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. வசனம் வாசிங்க. மத்தி எபேசு 5. யார் ஒப்பு கொடுத்தாரு? கிறிஸ்து. நல்லா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். பைபிளை படிக்கிறவங்க முதல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நல்லா படிங்க. பழைய ஏற்பாடை படித்து தான் வச்சுக்கோங்க ஓரமாக. அதெல்லாம் ஓல்டு சிலபஸ். பழைய ஏற்பாடு பைபிள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் முடிச்சிட்டாரு. அப்படி பார்த்தா நீ சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு கல் எடுத்து அடிக்கணும். ஞாபகம் போதுமா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் பழைய ஏற்பாடு விரும்பிகளுக்கு சொல்கிறேன், ஓய்வு நாள் சர்ச்சுக்கு வரலன்னு எடுத்து அடிக்கணும். போட்டிருக்காங்கல்ல பஸ் லேவியராமத்தில் இருக்குது. அடித்து கொண்டு எத்தனை பேர் இருந்திருப்பீங்க நேரம்? இன்றைக்கே யோசிங்களேன். ஆனாலும்
நியாயப்பிரமாணம் கலாத்திர 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை வர சாபத்தை கர்த்தராகி இயேசு என்ன பண்ணாரு? அவர் மேலே எடுத்துக்கினார் இல்லையா? அந்த கல் எடுக்குது, என்ன அடிச்சிடுங்கப்பா, என் குழந்தைய விட்டுடுங்க. அதனால தான் நீங்கள் அப்பப்போ ஆப்ஷன் போடுறீங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. சரி, பரவாயில்ல. அப்போ அதே மாதிரி ஒரு பெண்ணை தொட்டு உறவு வைத்தா விபச்சாரம், உடனே அதுக்கு பதில் உண்டு. இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க, மன்னிப்பு கேட்டா கண்ணால் பார்த்து இருதயத்தை விரும்பிட்டாலே அவுட்டு நீ. அப்போ எவ்வளோ தப்பு பண்ணுறோம். அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஸ்டேஜ் நின்றுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்டேஜில் இருக்கும்போது நாங்களே ஜெபிச்சுக்கணும், எங்களுக்காக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. பிசாசு விளையாடுவான். எஸ், ரொம்ப பொல்லாத பிசாசு அவன். எ நைட் வித் மோகன் சி லாசரஸ் அப்படின்னு ஒரு செய்தி போட்டானுங்க. என்னது? மோகன் சி லாசரஸ் ஒன்று சொன்னார். அமெரிக்காவில் பேசும்போது ஒரு பெண்ணு பயங்கரமாக இந்த 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 சைடை எல்லாம் ஓப்பனாக வச்சுட்டு அந்த ஸ்டைலில் வந்து உட்காந்துருக்கிறான். மோகன் சி பேசிகிட்டு இருக்கார், செய்தி கொடுக்காரு. அவருடைய கவனம் எல்லாம் அந்த பெண்ணு பக்கமாகவே போகுது. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சொன்னார் இல்லையா? ரொம்ப வேதனைப்பட்டேன், எங்களுக்கே நாங்கள் செபிச்சுக்கணும் யான்னு சொன்னார் அவர். இப்போ தான் யோசித்தேன், அப்போ யாரா அந்த பிள்ளைன்னு பார்த்தா போதகருடைய டேஷ் டேஷ் டேஷ். இந்த பெண்களை பார்த்தா உன்னை ஏளனமாக இருக்கா? நான் நினைக்கிறேன் தான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும். பெண்கள்னு அதுக்காக படைச்சார் ஆண்டவர். அவங்களுக்கும் சில பொறுப்புகள் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கா. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார் பெண்கள்? பெண்களை சாதாரணமாக பார்த்து கேவலமாக பார்க்குற அப்படிப்பட்ட ஒரு அரக்க ஆவியை நீங்கள் நான் துரத்தி அடிக்கத்தான் சபைக்கு வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் ப்ரெஷியஸ் ஆண்டுக்கு முன்பாக நம்ம பார்வை சுத்தமாக இருக்கணும். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், போதாதா ஒரு மனைவி? போதாதா? சாலமன் பழைய ஏற்பாடு விரும்பிகள் சொல்ற, சாலமன் எத்தனை மனைவி? 700. 300 மனைவி, 700, மொத்தம் டோட்டல் 1000. மறுமணம் மாட்டியோடு சேர்ந்து. வேணுமா? வேணுமா? வா, புதிய ஏற்பாட்டுக்கு வா. என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இயேசு உயிர் கொடுத்த அந்த ரத்தத்தை சிந்தி அந்த புதிய உடன்படிக்கை கொடுத்து தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை இது. சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை நீங்கள் நானும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம கரைதரை இல்லாமல் பிழையற்றதுமாய் மகிமை உள்ள சபையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்ப சபைனா யாரு? நாம தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுது? உங்கள் சரீரம் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தங்கச்சி, நீ யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். நீ எத்தனை ஆலயம் பாருங்க. இங்க இது ஆலயம் அல்ல, நம்ம எல்லாரும் கூடி வருவதான் சபை. தேவ ஜனம் கூடி வருவது என்னது? சபை. தோவர் ஆலயம், தோவர் ஆலயம், தோவர் ஆலயம். இது மார்க்கெட்டு போகுது, அங்க ஒரு ஆலயமா இருந்துட்டு ஐபஸ் விஜய் சொல்லுது, ஐயா அங்க ஆபீஸுக்கு போறாரு, அங்க ஆலயமா இருக்காரு, இங்க கம்பெனிக்கு போகுது. எத்தனை ஆலயம் ரோட்ல போது பாருங்க. அத்தனை ஆலயம் ரோட்ல போனா என்ன ஓடும் வெளியே? ஏன்? யாருக்கு உள்ள? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி தேவ ராஜ்யம் உள்ள இருக்குது இல்லையா? வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே ஓடியாரும். டமால் டமால் ரோட்ல எல்லா பாத்திரம் தூக்கி வெளியே அடிக்கும். ஓடு இயேசுவின் நாமத்தினால். பஸ்ஸில் போய் உட்காந்து பேய் ஆடின்னு உட்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தப்பி தவிர டிரைவருக்கு ஆடிச்சு நம்ம கதை என்ன ஆகுறது? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் கர்த்தர். ஒழுங்கும் கிரமமானவர் ஆவியானவர். அவர் சரி பண்ணி கொண்டாந்து என்ன பண்ணுவார்? சோமனை வைப்பார். விருப்பமாக பேய் ஓடுறதுக்கு ஓட்டலாம். விசுவாசி தானே? அந்த கையை கர்த்தர் கையில் கொடு, அவர் மேலே வைப்பார். யார் மேலே நீ வைக்கிறியோ வியாதி சுகமாயிடும். எத்தனை பேர் விரும்புகிற வியாதி சுகமாக்க? இல்லையா? சுகமாகி தான் ஆகணும். பேய் ஓட்டி தான் ஆகணும். நீங்கள் இவரே ஓட்டி எடுப்பாரா? 1,00,000 பேர் வரும்போது என்ன இந்த சபை எப்படி இருக்கணும் பாருங்க. மத்தேயு பாருங்க 10:37 வாசகமா. தகப்பனையோ தாயோ என்னிலும் கண்டிஷன். சபைக்கு கண்டிஷன் இதான். கண்டிஷன் இதான்.
உயிருக்குற இயேசுவை தான் நேசிக்கணும். நீங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். வீட்டில் வந்தது உங்கள் அம்மா சொன்னாங்கடின்ட்டுவேன் நான். இவ்வளோ பேசுகிறேன் அப்படி தான் வந்துடும். உங்கள் அப்பா உங்கள் அம்மா இதெல்லாம் தாண்டி யாரை நேசிக்கணுமா? இயேசுவை. எப்படி நேசிக்கணும்? உயிருக்குயிரா. கொஞ்சம் எப்படி சொல்லுங்கள்? உயிருக்குயிரா சொல்லுங்கள். உயிருக்குயிராய். உங்கள் உயிரே இயேசு தான். ஹல்லேலூயா. ஸோ அப்பா அம்மா கொடுத்தது ஏசப்பா தான். அந்த இயேசுவை தூக்கி போட்டுட்டு அப்பா அம்மா நேசிக்கிற பாரு, தப்பு. அப்படியும் சில பேர் நேசிக்கிறது கிடையாது. அது ஒரு கும்பல் இருக்குது. அது தாண்டி நிறைய பேர் வருவாங்க. அனாதையாக விட்டு போயிட்டான். ஐயா என்ன பண்ணுறது? அனாதையாக விட்டு போயிட்டான். ஃபாரின் போய்ட்டு உட்காந்துருப்பார். ஒரு பெரிய ஃப்ளாட்ஸில் அம்மா அப்பா தங்க வச்சுருவானுங்க. இதெல்லாம் அக்கிரமம். அப்படி செய்யக்கூடாது. நீ வெளிநாட்டு போனால் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போகக்கூடாது. கவனிச்சுக்கணும். கர்த்தர் பிள்ளைகளை சொல்லித்தரேன். ஸோ தகப்பானா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், நான் ஆண்டவரை விட்டுட்டு அப்பா அம்மா நம்ம இருந்துட முடியாது. முதல் ப்ரியாரிட்டி யாருக்கு? இயேசுவுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் வாயில் அதிகமாக இயேசு இயேசுன்னு வரணும். என்ன வரணும்? உங்கள் ஜெபத்தில் கடவுளே ஆண்டவரை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ரெடியூஸ் பண்ணுங்க ஜெபத்தில். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பெயரினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அதிகமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு பேர் தான் சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவனை மொத்தத்தில் அவன் கிளப் பண்ணிடுவான். கடவுள்னா மொத்தத்தை கிளப் பண்ணுவான். ஆனால் when you mention the name of Jesus, he knows it. உடனே ஓடிடுவான் அவன். ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? அதுக்கு அடுத்தது யாரை நேசிக்கக்கூடாது? நீங்கள் கேட்கலாம், என்னையா அவ்வளோ ஒரு கடாராக நம்முடைய ஆண்டவர்? இல்லை 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 இல்லை, நல்ல ஆண்டவர். அப்பா அம்மா கொடுத்து அவர் தான். நீ உண்மையாக இயேசு முதல் நேசித்துனா புருஷனை பொண்டாட்டியும் உண்மையாக ஒருத்தவங்க நேசிப்பீங்க. அப்பா அம்மா உண்மையாக பெற்றோர்கள் நேசிக்கணும்னா முதல்ல யாரை நேசிக்கணும் நீங்கள்? அப்போ தான் உண்மையாக அப்பா அம்மாவை நேசிப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு அப்பா அம்மா நேசிக்கிற சொல்கிறவங்க திடீர்னு அப்படியே ரோட்டில் விட்டு ஓடுவான். திடீர் ஒரு நாள் வரும், மம்மி ஏஸ்பா அம்மா சந்தோஷமாக என் பிள்ளைன்னு, மம்மி ஐ எம் கோயிங் டு அப்ராட் டுடே. ஏண்டா என்னாச்சு? இல்லை நானும் என் ஒய்ஃபை டிசைட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் அம்மா கூட இருந்தான், உயிர் ஊராக இருந்தான். சட்டனாக வருவான், நான் அப்ராடு போகிற வேலை கட்சிச்சு. சரி நாங்கள் வர நோட நீங்களாலும் என் ஒய்ஃப் நாங்கள் மட்டும்தான். முடிஞ்சு போச்சு. உண்மையாக முதல்ல உங்களை நேசிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லித்தரணும், முதல்ல என்ன நேசிக்காதப்போ யாரை நேசிக்கணும்? அப்போ தான் உண்மையாக உங்களை நேசிப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா நாங்கள் கற்றுக் கொடுப்போம். எங்கிட்ட வருவாங்க, நோ 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 மை சன், முதல்ல இயேசுவை நேசி. உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், அவரை கேளு முதல்ல, அவர் கொடுத்தா நான் வாங்கி தரேன். அப்படி தான் வளர்ப்போம். ஒரு டாய்ஸ் எங்கள் வீட்டில் குழந்தை வாங்கி கொடுத்ததே கிடையாது. 3 பசங்களும் எங்கள் வீட்டில் டாக்டருங்க. 3மே டாக்டர்ஸ் ஆக்கிட்டார் ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? ஊழியம் பண்ண. வேறு எந்த நோக்கமும் இல்லை, கமர்ஷியலாக இல்லை, சாப்பாட்டுக்கெல்லாம் வழி கிடையாது நினைக்காதீங்க. 3மே இயேசுவுக்காக வேலை செய்யணும். மருத்துவராக இருந்து வீடை விட்டு படிக்க வச்சு. ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு ஊழியம் செய்யட்டும். மற்ற ஐடி கம்பெனிலாம் வேலை பார்த்தா கூட நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் இது என்ன, சாகிற வரைக்கும் இயேசுக்கு ஊழியம் பண்ணலாம். இயேசு வருக வரைக்கும் அந்த பிள்ளைங்க உயிரோடு இருந்தால் சுவிசேஷம் சொல்லலாம் அந்த மருத்துவ வழியாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் மருத்துவம் படிங்க. அல்லேலூயா. சரி போகட்டும். ஆக அப்படி படி. அப்போது மகனையும் மகளையும் அப்போ உண்மையாக நீ பிள்ளைங்களை நேசிப்பீங்கன்னா முதல்ல அப்பா அம்மா சொல்லித்தர இயேசுவை நேசிங்க. முதல்ல இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன். அப்போ உங்கள் பிள்ளைகளை உண்மையாக நேசிப்பீங்க. இதை தாண்டி ஒரு கூட்டம் இருக்குது. இது 2 நேசித்தா கூட பரவாயில்ல. இது அப்பா அம்மா பேர பிள்ளைங்களை தூக்கி வச்சுப்பாங்க, இடுப்பிலே வச்சுக்கோ. அது பாட்டி, அது ஒரு நாள் இறங்கி போயின்னு இருக்க போகுது. அது ஏற்கனவே 2 பிள்ளையும் வளர்த்தே நீ பாடுபட்டு உன் உடம்பெல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போய் கிடக்குது. இப்போ இதையும் நீ வளர்த்துவிட்டு இவங்க ஜாலியாக பார்க்குக்கும் பீச்சுக்கும் சுற்றி எடுப்பாங்க. இவங்க போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வரணும். நான் வானான்னு நான் சொல்லலை. இன்றைக்கி தெரப்பின் வாசிச்சப்பனா இல்லை என் குழந்தைய போய் ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வரணும். பேரப்பேட் இருக்கும். அப்படி தப்புன்னு நான் சொல்லலைங்க. எதையுமே நான் தப்புன்னு சொல்ல. இயேசு முதல்ல நேசிங்க, எல்லாம் நல்லா பண்ணுவீங்க. நாங்கள் எப்போதுமே இயேசுவை நேசிக்கும் போது வழிக்கு நல்லா ஓப்பன் ஆகும். கரெக்ட்.